சரி, இப்போ மறுபடியும் 12-13 வாசிங்க, நிறைவு செய்வோம். எபேசியர் 5:12-13. அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. பாருங்க, இப்ப நமக்குள்ளே என்னென்ன தப்புகள் பண்ணியிருக்கோம். விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, பண ஆசை, இதில் ஏதாவது ஒரு தவறுகள் நமக்குள்ளே வந்திருக்குமான பிசாசு கூடவே இருந்து பிடிச்சி தள்ளிடுவான். அதை கத்தர் மன்னிச்சிடுவார். நாமளாம் மனப்பூர்வமாக செய்கிறது தான் ஆண்டவர் மன்னிக்கிறது கஷ்டம். மனப்பூர்வமாக செய்கிற பாவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடணும். நீ எந்த பெரிய சபைக்கு பாஸ்டா இருந்தாலும் சரி, நீ 1000 சபைக்கு பாஸ்டா இருந்தாலும் சரி, நீ 500 சபைக்கு பாஸ்டா இருந்தாலும் சரி, தவறு பண்ணிட்டேன்னு உன் மனசாட்சி சொல்லுது, உன் கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாருன்னா மனம் திரும்பி இல்லைன்னா செத்து நிறைய போயிடுவேன். இப்போ நமக்கு உள்ள தவறுகள் இருக்கு, வெளியே தெரியாது, குடும்பத்துக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, சவ மக்களுக்கு தெரியாது, கூட்டு ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. டெக்னிக்கலாக சில காரியங்களை நம்ம செய்கிறோன்னு வைங்க. அது பேர் என்ன? ஒளிப்பிடம். அதுக்கு பேர் ஒளிப்பிடம் என்றால் என்ன? ஃபேமிலிக்கு தெரியாம, சர்ச்சில் உள்ளவங்களுக்கு தெரியாம, கூட்டு ஊழியக்காரங்களுக்கு தெரியாம, அந்தரங்கமாக செய்யும் நம்முடைய தவறுகள். அதான் ஒளிப்படத்தில் செய்யும் கிரியைகள் சொல்றது. இப்போ நம்ம தனியாக மனம் திரும்புகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் இதெல்லாம் தப்பியா பண்ணிட்டேயா, சாசு பிடிச்சி தள்ளிடுச்சுன்னா சாசை சொல்லுங்க. நீங்களா செஞ்சு விட்டு சாசு அப்படி செஞ்சுட்டான்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. இடம் வாங்குறாரு, 2 சென்ட் பூமியை சேர்த்து இருக்கார். அவர் ஊழியக்காரன், நான் ஊழியக்காரருக்கு அடுத்த இடத்துல அட்ஜஸ்ட் மாதிரி இருக்கேன். அதனால நம்பினாங்க இந்த இடம் கொடுத்தவங்க. இடம் கொடுத்தவருடைய மனைவி கிருபாசனம் விசுவாசி. அப்போ அவர் என்ன செய்றாரு? சரி, நம்ம பொம்பளையார் போகிற கூட்டம், அவர் ஆசிக்க அவங்களாம் உண்மையாக இருப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க. ஏன்னா மனைவிட்ட பார்க்குறான் அந்த, அதனால உண்மையாக இருப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்கன்னு ஒட்டுமொத்த சபையை நம்புகிறான். அந்த சபையில் இருக்கிறவங்களும் அப்படியே இருக்கா. இவர்கிட்ட வந்து அந்த இடம் கேட்குறோம். சரி, நீங்களே அளந்துக்கிறீங்க, 5 சென்ட் பூமி இவருக்கு வேணும், நீங்களே அளந்துக்கிறீங்க, கூட 2 சென்ட் சேர்த்து எடுத்துட்டேன். ரொம்ப காலமாக சொல்லலை. ஆனால் சுற்றி வீட்டுக்காரர் இருக்காங்கல்ல, இவங்க அந்த இடத்துல கொண்டு போய் மாட்டை கட்டி பசு பால் பீச்சி இவங்க பாலி வியாபாரம் பார்க்குறாரு. அப்போ இந்த மாடு உதஞ்சி அந்த செத்தையை அந்த வேலி அணிச்சி தள்ளி விட அவங்க கத்திக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு நாளும் தண்டை. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? சர்ச்சில் சாட்சி சொல்லும்போது விரோதம் அடிக்கான். உடனே இதுங்க பேத்த அவங்களும் குருள், அது உண்மையா பொய்யா இதெல்லாம் பதில் தெரியாது. சோத்ராண்டோடு சோத்ரம் சபையில் உள்ள அவன் அஜய் சென்று ஆறாவது நடத்துறவன் தீர்க்க செஞ்சுருக்கேன். அவன் வச்சுக்கிறேன். இவரு இந்த பேத்தையிலும் அவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறான்ல, தீர்க்கதரிசனம் சொன்னா கத்தர் கூட இருப்பாரு. அந்த அறிவு கிடையாது. இது உதஞ்சி தள்ள, அது தள்ளி போக. 2வது இதை தள்ளியே அந்த வரப்பை தள்ளுறது மாதிரி வயக்காட்டில் இவன் செத்தையவே தள்ளுறான், வேலியவே தள்ளி அவன் வீட்டுக்கு. அவன் எவ்வளோ தூரம் பொறுப்பா? நம்மளுக்கு ரசிக்கப்படாது, அபிஷேகம் பெறாது. இவன் திருட்டுப்பேன். தீர்க்கதரிசனம் சொன்னாரு, மைக்கு பிடிச்சி அந்நிய வாசம் பேசினாரு, மகா திருட.
நம்ம சபைக்குள்ள சொல்லாம இருக்கலாம், வெளியில் உள்ள சொல்லுவானே சொல்ல மாட்டாங்க. அது பெரிய சண்டையாச்சு. இன்னும் லாடு லவகுசா மாதிரி பேசுவா அவன் போட்டாட்டி. அதுல பெரிய சண்டையாகி வருத்தம் உண்டாகி ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாச கணக்காக இங்க வந்து மதம்னு சொல்றோம். நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம், நமக்கு விரோதமா. அதான் துர்க்குணத்துக்கு மூடலாக சில வேலை இங்க வந்து தீர்க்க செஞ்சு, இங்க வந்து ஆறாள் இருக்கு. நான் சும்மா கற்பனை பண்ணி சொல்லப்பா, என் வாழ்க்கையில அடிபட்டு வந்தவன் நொந்து வெந்து போய் உட்கார்ந்துருக்கேன். நீ எல்லாம் பண்ணினா என்னால தாங்க முடியும். ஏன்னா எல்லாத்தையும் நான் தாங்கி வந்துட்டேன். இப்பவும் நீ செஞ்சினா நொந்துருவேன். எங்க சொல்ற மாதிரி காமெடி ஆக்டி சொல்ல, நான் அழுதுருவேன். நான் என்ன செஞ்சிருவேன், எங்களே வந்து கூட உட்காந்துக்கிட்டு. அதனாலதான்ப்பா இவ்வளவு வெரி ஸ்ட்ராங்கா நான் ஃபுட் கொடுக்குறது. 1 2 என் வாழ்க்கையில விசுவாசிக்கிற பேர்ல, ஊழியக்காரங்கள் பேர்ல, அசிஸ்டன்ட்ங்கிற பேர்ல எல்லாத்துலயும் அடிபட்டு நொறுக்கி சகிச்சு வந்துருக்கு. நீங்க வந்து அந்த புண்ணுல குத்தாதீங்க, வலிக்கு எனக்கு, நான் அழுதுருவேன். அதனால என்ன அழ வைக்காதீங்க. என்னாண்டவரே இத்தனையத்தான் பார்த்து ஜெயிச்சு கடைசியில் இனி நான் உங்கள்கிட்ட வரப்போற காலத்துல வந்து சேர்ற சகோதரமாராவது கொஞ்சம் எனக்கு ஒரு இளைப்பாறுதலா இருக்கக்கூடாதா? எல்லாம் நோவா தான் இருக்கேன், நோவாவா இருக்கு. நோவானா என்ன அர்த்தம்? இளைப்பாறுதல் கொடுக்குறவன்னு அர்த்தம். அவங்க என்ன செய்றாங்க, நோ அப்படிதான் சொல்றாங்க. எல்லாமே நோவா கிடையாது. போ, இப்படி பண்ற ஊழியக்காரங்களை நம்மளோட இருந்தா நான் என்ன செய்ய? கடைசியில் அந்த பொம்பளைகிட்ட சண்டை போட்டு சாப்பிட்டு அவன் போய் விவோட்ட சொல்லிட்டான். விவோ வந்துட்டேன். இது சபையில் முக்கியமான இடத்துல இருக்கான், நல்லா கவனிக்கணும். நீங்களாம் சபை நடத்துற ஊழியக்காரங்க. எல்லா நாளும் போல ஆண்டவர் விட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். பல நாள் கல்லன் ஒரு நாள் வெளியரங்கம் ஆக்கிடுவார். தப்ப முடியாது. பரலோகம் நீ போகணும், நான் போகணும்னா நம்ம செய்யற தவறுகளை வெளியரங்கம் ஆக்கியே தீர்வார். மூடி மறைக்க மாட்டார். அது மனுஷன் தான் மூடி மறைப்பான். கர்த்தர் வெளிச்சத்தில் இருக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அந்த இடத்துக்கு நீ நானும் போகணும்னா ஒரு இம்மி இருள் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கஷ்டம். அந்த பார்டர் நிழல் கூட அடிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நானும் இருந்தா தான் சபையை அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும், வருகை கொண்டு போக முடியும். வருகை பற்றி பாட்டு பாடுறதுனால முடியாது, வருகை பற்றி பிரசவம் பண்ண முடியாது. நீ முதல்ல தகுதியாக இருக்கியான்னு பார்க்கணும். நீனே வர முடியாதுன்னா அப்புறம் ஜனங்களுக்கு பத்தியில பொழப்புக்காகத்தான பிரசவம் பண்ற, பாட்டு பாடுற. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் அப்படின்னா நியாயத்திற்கு போயா தப்ப முடியாது. அப்போ அதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தப்ப முடியும். எந்த நேரமும் நம்ம மனம் திரும்பணும்னா நமக்குள்ள என்ன உண்டாயிருக்கணும், நம்முடைய ஆன்மா மறுபிறவி அடைந்து. வெறும் பக்தி உள்ள கிறிஸ்தவங்களாக நீங்க ஊழியத்துக்கு வந்திருந்தா உங்களால முடியாது. அடிச்சு சொல்றேன், அநேகர் மனம் திரும்ப விரும்பி மனம் திரும்ப முடியல. அதுக்கப்புறம் முடியல. ரட்சிப்பு சரியா இருந்தாலும் அவனால முடியும். என்ன மறுபிறப்பு ஆன்மா சம்பந்தப்பட்டது. அது ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு, ஆவியில உயிர் உண்டாயிருச்சு, ஜீவனாகி கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு வசனத்தை கேட்க கேட்க மனம் திரும்பிக்கிட்டே இருப்பான், தன்னுடைய தவறை உணர்ந்துகிட்டே இருப்பான். மற்ற உணர முடியாது. மனசாட்சி வித்தம். அதுதான் நான் சொன்னேன். மனசாட்சி இருக்காரு யார்கிட்ட போய் கேட்கறது? இருக்கிறவன்ட்ட கேட்கணும். கை மையமா பிடிச்ச உபச்சார பொம்பளையை கொண்டாந்து உடுத்துக்கிட்டு மோசை இப்படி சொல்லுகிறார், ஏன்னா வேதம் தெரியும் அவங்களுக்கு. அதனால பைபிள் இப்படி சொல்லுது, நீர் என்ன சொல்லுகிறீர்? குனிஞ்சு பார்த்தாரு, போயிடுவாங்கன்னு. ஒரு தடவை குனிஞ்சாரு, எழுதுற மாதிரி குனிஞ்சாரு. நீங்க போல அவ்வளவு பேரும் கணவனி போயிடுது, அவ்வளவு பேரும் திருட்டு போயிடுது. இவருக்கு தெரியும், சரி என்னத்துக்கு வெளியிறக்கமாகணும் அப்படின்னு குனிஞ்சு பார்த்தாரு. போயிடுவாங்கன்னு பார்த்தாரு, போல. என்ன சொல்லுகிறீர்?
மீண்டும் தரையிலே குனிந்து எழுதினார். மறுபடியும் என்ன சொல்லுகிறீர், என்ன சொல், நீ யோக்கியவன், பெரிய நீதிமன்றம் மாதிரி வேற கேள்வி வருகின்ற மனசாட்சி வித்தனாய். ஆனா அவங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சுப்பா, மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு. அப்ப உனக்கும் எனக்கும் மனசாட்சி இருக்குமானால் அது கடிந்து கொள்ளுமா இல்லையா? தவறு செய்யும்போது சுட்டி காண்பிக்குமா இல்லையா? தொடர்ந்து தவறு செய்ய அனுமதிக்கணும். மனசாட்சி செத்து போச்சு, மனசாட்சி தள்ளிட்டான். அதை தள்ளிட்டான், பரிசுத்தான இருக்காரா இல்லையா? அவர் சொல்லுவார்ல. அப்ப பரிசுத்தாவியானவர் இல்ல, விலகிட்டாரு, அதனால தொடர்ந்து தப்பு செய்யறான். மூணாவது, கையில பைபிள் இருக்கு, வாசிக்கும் போதும் பிரசங்கம் பண்ணும் போதும் அவனுக்கு உணர்த்தும், அதுவும் உணர்த்தல அப்படின்னா பொழப்புக்காக பைபிளை கையில வச்சிருக்கான். நீங்க இப்படித்தான் முடிவு எடுக்கணும். யாருக்காக? பொழப்புக்காக. இறைவனுக்காக சொல்றது சும்மா பொய், பிராடு. இயேசுக்காக இருக்குன்னு சொல்றது பொய், பிராடு. இப்போ நம்ம எல்லாரும் கூடுறோம், பைபிள் காலேஜ் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா இதை தவிர நீங்க தனியா கூட பைபிள் படிக்கணும், எம்ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நீங்க கூடி கொள்றது வர்றீங்க. வாங்க, கூடுங்க, வாங்கிட்டு போங்க, தடை இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே உண்டாகிற துர்க்குணத்திற்கு மூடலாக நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க செய்யற ஊழியம் எல்லாம் உங்க துர்க்குணத்தை வச்சு மூடுறீங்க. உங்க துர்க்குணத்தை அதை வச்சு என்ன செய்றீங்க? மூடுறீங்க. பாட்டு பாடி சமாளிக்கிறீங்க, பிரசங்கம் பண்ணி சமாளிக்கிறீங்க. 1008 பொய் இருக்கு, கள்ளக்கணக்கு இருக்கு, கள்ள கையெழுத்து இருக்கு, லஞ்சம் இருக்கு, ஊழல் இருக்கு, பொய் இருக்கு, மாய்மாலை இருக்கு. இதையெல்லாம் என்ன செய்றீங்க? நீங்க பிரசவம் பண்ண உடனே மக்களுக்கு மத்தியில் மூடிடு. நீங்க பாட்டார நடத்துற உடனே பாட்டாரான மேலதான் உங்க கண்ணு இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணம் உங்களுக்கு தெரியாது, பொய் தெரியாது, மாய்மாலை தெரியாது. அது மாதிரி ஜெப குறிப்புகள் வச்சு ஜெப கூட்டம் நடத்துறது. அதனால இப்படி பிசாசு என்ன செய்வான்னா, நீ தான் எவ்வளவு தப்பு இருந்தாலும் நல்லா பிரசவம் பண்ணில, கத்தர் பேசினாரு சொல்றாங்கல்ல சபையாரு, பாஸ்டும் கூப்பிடுறாங்கல்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல, பிசாசு சொல்லி கொடுப்பேன். ஆமா, நம்முடைய தவறு பெரிய தவறா தெரிஞ்சா ஆண்டவர் நேரம் தண்டிச்சிருப்பாருல்ல, தண்டிக்கல. இதாண்ட தின்னபடி பேச்சு. இல்லா லா 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 லா. அதனால இதெல்லாம் கவனிக்கப்பா, வாழ்க்கையை படிங்களே. உங்களை யாருல ஊழியம் செய்ய சொன்னது? பரலோகம் போற வழியை பாருங்களே முதல்ல, அப்புறம் செய்யலாண்டா ஊழியம். முதல்ல உங்களை திருத்துங்க. இப்போ என்னதான் பைபிள் காலேஜுக்கு, கூட்டங்களுக்கு, முகாமுக்கு, பெண்கள் முகாம், வாலிபர் முகாம், கன்வென்ஷன், காத்திருப்பு கூட்டம், வீட்டு கூட்டம், சண்டே கிளாஸு, பிபிஎஸ் என்னெல்லாம் நடத்து. இதை வச்சு ஒரு துர்க்குணத்தை மூடாத. உன்னை கண்டிக்க திருத்த ஆவியானவர் செய்வார். அதை நீ கேட்கலைன்னா அவர் விலகிடுவார். அதுக்கடுத்து உன் கையில் இருக்கிற பைபிள் சொல்லும், அதை விட்டுட்டினா பிசாசு உன்னை ஆட்கொள்வான். அதுக்கடுத்து உனக்கு மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சி சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காம தொடர்ந்து தவறுகளை செஞ்சுட்டே இருப்பீன்னா பரலோகத்தை கருப்பாச்சேப்பான்னு பார்க்க முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு நிலை கூட்டி வர்றோம்ல, ஊழியர் கூட்டம் கூடி வர்றோம்ல. நம்ம ஊழியர் கூட்டம் வேற. நம்ம பாட்டு பாடணும், ஆராதிக்கணும், பிரசங்கம் கேட்கணும், அடுத்து சாப்பிடணும். அந்த மாதிரி ஊழியர் கூட்டம்லாம் விரும்பாதீங்க. உபவாச கூட்டமாக பண்ணுங்க. தனியாக ஜெபிச்சு பழகணும். நம்ம கூட்டங்களில், ஊழியர் கூட்டத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனியாக உட்காரணும். அடுத்து நம்ம சபைக்கு என்ன வரங்கள் வேணும், நம்ம பகுதி மக்களை ரட்சிக்க என்ன வரங்கள் வேணும், இந்த வரங்களை கேட்கணும். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்களை வந்துட்டீங்க, ஊழியத்துக்கு வந்திருப்பீங்கன்னா உங்களால் கேட்க முடியாது, கேட்க மாட்டீங்க. அதான் பிரசங்கம் பண்ணுறோம்ல, பாட்டு பாடுறோம்ல, ஜெவக்கூட்டான் போதும்னு சொல்லிடுவான் பிசாசு. சாத்தான் போதுன்றான். ஆவியானவர் இருந்தால் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும் சொல்லிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் கூடி வரும்போது, இப்போ நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆமேன் உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன செய்யணும்? ஆவியானவரே, நான் எப்படியாவது பரலோகம் வரணும்யா,
என் குடும்பத்தை நம்பி நான் மோசம் போயிடக்கூடாது. என் நண்பர்கள் நம்பி மோசம் போயிடக்கூடாது. என் ஊழியத்தை நம்பி நான் மோசம் போயிடக்கூடாது. எனக்குள்ள மறைந்திருக்கிற தவறுகள் கண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்படணும், கண்காணிக்கப்படணும், கண்டிக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். அப்போ கடிந்து கொள்ளப்பட்டு யார் கடிந்து கொள்றது? இப்ப நீங்க வாசித்த வசனத்துல ஒளிப்படத்தில் செய்யற கிரிகள் சொன்னா உங்க அந்தரங்கமா செய்யற காரியங்கள், நீங்க மற்ற காரியங்களை வச்சு இதை மூடிக்கிட்டு வருவீங்க. அதை யார் கடிந்து கொள்றது? மனசாட்சி நீங்க தூக்கி சாப்பிட்டுருவீங்க. பரிசுத்த ஆவியான விலகி போயிடுவார். வெறும் அந்நிய பாஷை கைத்தட்டு தான் இருக்கும். பைபிள் வசனம், அந்த வசனம் வந்து உங்களை குத்துது, உங்களை உணர்த்துதுன்னா அந்த வசனத்தை தாண்டிட்டு வேற வசனத்தை படிப்பீங்க. உங்களுக்காக படிக்க மாட்டீங்க, பிரசவம் பண்றதுக்காக படிப்பீங்க. இதெல்லாம் பரிசுத்த தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ எதுக்காக பைபிள் வாசிக்கிற? பிரசவம் பண்றதுக்கா? உன் வாழ்க்கைக்கு நீ படிக்க வேண்டாமா? எந்த வசனம் உன் வாழ்க்கையை தொட்டுச்சு? ஒவ்வொரு நாளும் வசனம் உன்கிட்ட பேசணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாரை உன்னை நடத்தணும். ஒவ்வொரு நாளும் உன் மனசாட்சி உன்னோட பேசணும். இதையெல்லாம் தாண்டி முழு பின்மாற்றத்துக்குள்ள இருப்ப, ஊழியக்காரனா இருப்ப, ஆனா பின்மாற்றத்துக்குள்ள இருப்ப. அந்த கடிந்து கொள்றதுக்கு தான் ஊழியக்காரன், நடத்திப்புக்காரன். அவனை சாத்தா நினைச்சுவேன், அவனை தள்ளிடு, அவன் சரியில்லை, இப்படி உன்னை சொல்ல வைப்பேன், பேச வைப்பேன். அப்பவே நீ புரிஞ்சுக்கலாம் உனக்குள்ள இருக்கிறது அசுத்தாவி. பரிசுத்த ஆவியாலும் நடத்திப்புக்காரனை குறை சொல்ல அனுமதிக்க மாட்டார். ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரனை வச்சுட்டா அந்த ஊழியக்காரன்ட்ட குறைகள் பலவீனங்கள் இருந்தாலுமே சபைக்கு உரிமை இல்லை. அந்த ஊழியக்காரனுடைய பலவீனங்களை குறைகளை சுட்டி காண்பிக்க சபையாருக்கு உரிமை இல்லை. பரிசுத்தாவினை அனுமதிக்க மாட்டார். இவங்களை சபையார திருத்தத்தான் ஊழியக்காரனை வச்சிருக்கு. ஊழியக்காரனை திருத்தறதுக்கு சபையார வைக்கல. பைபிள் ஒழுங்கா படிச்சவன் ஒழுங்கா பேசுவான், பைபிள் தெரியாதவன் தலைகீழா பேசுவான், அசுத்தாய் பிடிச்சவன் தலைகீழா தான் பேசுவான். அதனால நீங்களும் நானும் தெளிவா இருக்கு. நமக்குள்ள அசுத்தாய் வந்துடக்கூடாது. அப்போ இப்படி நீங்க வரும்போது கடிந்து கொள்ளப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும்? கடிந்து கொள்ளப்பட வேண்டும். எது துர்க்கணும் படிச்சுக்கோ, எது சுவாதீனம் படிச்சுக்கோ. ஊழியக்காரங்கள்ட்ட இருக்கிற சுதந்திரம் எது, சுவாதீனம் எது படிச்சுக்கோ. அப்போ ஓ வாழ்க்கையில தவறுகளுக்கு இடம் கொடுத்திருந்தால் நீ இதையெல்லாம் மூடிடுவ. வசனம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பரிசுத்தானே சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவர் பல தடவை சொல்லி சொல்லி பார்த்துட்டு தான் விலகிறது. வெறும் அந்நிய வாசியம் கைதட்டு மட்டும்தான் இருக்கு, ஆவியானவர் இருக்க மாட்டேன். இப்படி கூடி வரும் பொழுது உனக்காக ஏற்படுத்தப்பட்ட நடத்திப்புக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவன் கூடமா ஆவியானவர் கண்டிக்கிறாரான்னு பாரு. கடிந்து கொள்ளப்படணும், கண்டிக்கப்படணும், அடுத்து கண்காணிக்கப்படணும். அவன் தான் நடத்திப்புக்காரன். வர்ற போற மன்ற பிரசங்கத்தில எல்லாம் நீங்க கண்டிக்கப்பட மாட்டீங்க, கண்காணிக்கப்பட மாட்டீங்க. நடத்திப்புக்கார மூலமா தான் நீங்க கண்காணிக்கப்பட முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா பாசும் கண்காணிப்பு பண்ண உங்களை என்னையும் அவனுக்கு அந்த பொறுப்பை தேவன் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது 20:28 திரும்ப வாசி முடிச்சிடும். அப்போஸ்தலர்கள் 20 தானே. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே. உங்களைனா யாரு சொல்லுங்க? பாஸ்டர்மாருன்னு சொல்லுங்க. நீங்கள் நானும் பாஸ்டர். அப்ப பாஸ்டர்மார்களை குறித்து உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை. அதனாலதான் சொன்னேன், நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்சதல்ல சர்ச். உண்மையா இருக்கணும்யா, நம்ம இஷ்டப்படி எல்லாம் நடத்திடக்கூடாதியா. தெய்வம் அதை விரும்ப மாட்டாரியா. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த விசுவாசிக்கு என்னையா சொல்ல, இன்னும் பிரச்சனைக்குள்ள இருக்காங்க, இந்த விசுவாசி இன்னும் பிரச்சனைக்குள்ள இருக்காங்க, ஆலோசனை கொடுங்க சாமி, ஆலோசனை கொடுங்க. ஒன்று எங்கள்கிட்ட சொல்லுங்க, இல்லை அவங்கள்ட்டயே தரிசனத்துல சொப்பனத்துல பேசுங்க. இந்த மாதிரி லிங்கை உண்டாக்கணும். டெய்லி அழுகணும். என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமான நலமாயிருக்கும். கொடையுண்ணம் கொடுத்த இந்த குமாரத்திகள் நிமித்தம் இரவும் பகலும் டே நைட்டு அழுதுட்டு இருப்படே.
அவன் தான் ஊழியக்காரன். பிரச்சனை பண்றவன்லாம் ஊழியக்காரனா? ஆத்தும பாரத்துல உடஞ்சு அழுகணுமியா, கண்ணீர் ஓடணும். ஓடுதா? இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படவே இல்லை. புரிஞ்சுக்கோ, உனக்கு அழைப்பு இல்லை. தெரிந்து கொள்ளுதல் வரிசைக்கு உன்னை கொண்டு வரல. அதெல்லாம் தாண்டி உண்மையுள்ளவருமா இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவங்க தான் இயேசுநாதர் கூட இருக்க முடியும். ஊழியம் செய்றவன் எல்லாரும் வர முடியாது. பாட்டு பாடுறவன் எல்லாம் வர முடியாது. பிரசவம் பண்றவன் எல்லாரும் வர முடியாது. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. உங்க கையில கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. வருகிற சபை மக்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன் பொண்டாட்டி புள்ள மேலேயே கவனமா இருக்காத. உன் பொண்டாட்டி புள்ள மேல எவ்வளவு கவனம் செலுத்துறியோ அதுக்கு ஈக்குவலா சபை மக்கள் மேல என்ன செய்யணும்? அந்த குடும்பம் நித்தியமான குடும்பம். இது மறிக்கிற வரைக்கும் தான் இந்த உறவு. மறிச்சிட்டா இந்த உறவு உன்னை கைவிட்டு, இல்லைன்னா நீ கைவிட்டுட்டு போயிடுவ. அதனாலதான் பேதுரு சொல்றேன், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தருவேர். என்ன தருவாரா? இது மத்தேயுவா மார்க்கா? மார்க் 10, 27, 28, 29 வாசி. நல்லா கவனி. வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது. இதெல்லாம் எதுக்கு சொன்னாரு? இப்ப தவறான உபதேசம். ஏன்னா மக்கள்லாம் அங்க போயிட்டு இருக்காங்க. அதனால முழு கேன்சர் எடுத்துட்டா பரவாயில்ல வந்துருவாங்களா? ஏல நானே போவேனா போக மாட்டேன் ஆடிக்கிட்டு இருக்கேன். எந்த கோச்சுக்குள்ள வந்துட்டா போயிட முடியுமா? முழு கேன்சர் எடுத்தா போயிட முடியுமா? முழு கேன்சர் எடுக்கணும், அது சத்தியம். ஆனா அதை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சதுனால இருக்கிறவங்க தான் பார்க்க. நீ ஞானசாரம் எடுக்க சொல்றிய, என்னைய முங்கி எந்திரிக்கிறது முக்கியமா இல்ல அதன்படி ஜீவிக்கிறது முக்கியமா? கருத்து முக்கியமா எழுத்து முக்கியமானு கேட்டார். நான் சொன்னேன் ஞானசார விஷயத்துல ரெண்டு முக்கியம் அப்படின்னு. அப்போ கத்தோலிக்க பங்குல இருந்தார், சாத்திரசம்பட்டிங்கிற ஒரு பங்குல இருந்தார், பங்கு தந்தையாக இருந்தார். சத்தியம்தான், வாழணுமா இல்லையா? இவங்க ஞானசாரம் தண்ணிக்குள்ள முங்கி இங்க பெந்தகோசுக்குள்ள இடைச்சேர்கள் மாதிரி உள்ள சொருகிக்கிட்டான். இவங்களை வச்சு ஏதுனா இருக்கு என்ன லாபம்? பெந்தகோசு ஏன் சொல்லணும்? கேட்டு போவாங்க, அவங்க காலத்தில் அவங்க நம்மளா கணக்கு கொடுக்க போறோம். அவங்கள பத்தி நம்மளை பத்தி நாம கணக்கு கொடுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்றது. உங்களுக்கு நான் உத்தரவாதம் பண்ணாத இருந்தா நான் இப்ப தீவுக்குள்ள எத்தனையோ பேர் ஊழிய பாஸ்டரா இருக்கேன். அவனுக்கெல்லாம் என்ன நான் உத்தரவாதமா பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் உத்தரவாதம் பண்றேன். நான் ராத்திரியில காலையில ஜபத்துல உங்களுக்காக பண்றேன், உபவாசிக்கிறேன், என் உடலை ஒருத்துறேன். அதனாலதான் நான் கடிந்து கொள்ளுகிற இடத்துக்கு வாரேன். உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடினால் துக்கத்தோடு அவங்க செய்யறது மாதிரி நீ குறை பேசிக்கிட்டு இருக்காத. நீ குறை பேசுறீன்னு என் காதுக்கு வந்துச்சுன்னா எனக்கு துக்கம் வந்துடும். சந்தோஷமா செய்யணுமானா நீ கீழ்ப்படுகிற இடத்துல தான் இருக்க, நீ திருத்தப்படுற இடத்துல இருக்க. அவங்கள திருத்துற இடத்துல உன்னை கத்தர் அதிகாரப்படுத்தல. முதல்ல அந்த அறிவு இருக்குன்னு பார்க்கணும். நான் 45 வருஷம் என் தலைவர்களை ஒரு நாள் குறை சொன்னதில்லை. என் மனசாட்சி துணை. அவருக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும். எப்படிதான் மனசு வருதோ தெரியல. விசுவாசிகளை தன் பக்கத்தில் இருக்கு. ஏன் சபையை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னா, சபை விசுவாசிகளை ஓம் பக்கம் சேர்க்கக்கூடாது. ஏன் விசுவாசி, ஏன் சபை செத்தே போக வச்சுக்கிறான். நான் தான் அடக்காரன்னு பண்ண அப்படி செத்துட்டான். நிறைய பேர் செத்துட்டான். இந்த பொய் சொல்லிட்டே இருந்தானே, தீர்க்க சொல்லிட்டே இருந்தானே,
நோட்டீஸ் எல்லாம் போட்டாங்க, கூட்டம்லாம் கூப்பிட்டு வச்சு நடத்தினாங்க. செத்து போயிட்டான்டா. அந்த காலத்தில் நாங்கள்லாம் ரசிக்கப்பட்டோம்னு சொன்னோம். மீசி எடுக்க வைப்பாங்க. ஆம்பளையை யாசான் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? மீசியை கேரெல்லாம் எடுக்கணும். ஆம்பளையே நகை நட்ட காலத்தில் யாசானம் கொடுக்குற முடியாது. கிருபாசனத்துக்கு ஆம்பளையே கேரா மீசி என்ன செய்யணும்? எடுக்கணும். அதுதான் அவனுக்கு அழகு. இப்போ பொம்பளை மட்டும் கழட்டினா போதுமா? அப்படித்தான் கழட்டினாங்க. இவங்க பைபிளை தூக்கிட்டு நானும் பாஸ்டர்னு வந்துட்டேன். திருட்டு பயிலெல்லாம் வந்துட்டான் உள்ள, களவாணி பயிலெல்லாம் உள்ள வந்துட்டேன். யாரும் கண்டுபிடிக்கல. அவங்களுக்கு பிரசவம் பண்ணு ஜோக்கூட்டம் எடுத்து ஆராய்ச்சி, அது போதும். குருடனும் குருடி மொத்தம் வந்து கூடுது. என் கூட ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் ஒருத்தனை செஞ்சக்கூடாது. என்னை அடக்காராதனை செய்ய சொல்லிடக்கூடாது. எனக்கு தான் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அடக்காரன் செய்ய கூடி வரும். நாங்கள் வரமாட்டோம். உங்களுக்கு நான் அடக்காரன் நான் செய்கிற அளவுக்கு விட்டுறாது, இழந்துடாது. நான் செத்துட்டா நீங்கள் பிள்ளைகள்லாம் கூடி வந்து தகப்பட என்ன செய்யணும்? நீங்கள் நல்ல அடக்கம் செஞ்சாலும் சரி, கெட்ட அடக்கம் செஞ்சாலும் சரி, எந்த அடக்கம் பண்ணாலும் சரி, கண்ணீர் அஞ்சலியெல்லாம் ஒட்டிடாதிய, கண்ணீர் வடிச்சிடாதிய. அதை புரிஞ்சுக்கிறீங்க. மரணத்தில் கண்ணீர் வடிக்க கூடாது. ஏன்னா நான் வந்து கத்துட்டு போயிருக்கேன். கத்துட்டு போயிட்டானே தலையில் அடிச்சு மூதேவி மூதேவி சாச. என்ன விசுவாசம் உனக்குள்ள இருக்கு? கடவுள்கிட்ட தானே போறேன். அதனால நீங்க சந்தோஷமா வழி அனுப்புங்க. நீங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா வந்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? பிரியாணி போட்டு சாப்பிடும். நல்ல டேஸ்டா இருக்கணும் அந்த பிரியாணி. கண்ட வேண்டியதோட சமைக்க விடக்கூடாது. ஏன்னா காலையில இருந்து காப்பி தண்ணி குடிச்சிட்டு கிடக்கிறவங்க பந்தலை போட்டு காலையில இருந்து எல்லாருக்கும் சாட்சி கொடுக்கணுப்பா. எல்லாருக்கும் சாட்சிக்கு இடம் கொடுக்கணும். யாருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எவன் நின்று நிர்வாகம் பண்றியோ நடத்துறியோ அவன் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் சாட்சி. என்கிட்ட பழகிறவங்க அடுத்த சபையில் இருப்பாங்க, விசுவாசியில் இருப்பாங்க, ஊழியக்காரங்க இருப்பாங்க. செத்து போயிட்டேன்னா ஓடிடுவாங்க. அவங்கள யாருன்னே உங்களுக்கு தெரியாது. விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை வாசல் வைக்கணும். நீங்கள் எந்த ஊர் என்ன அட்ரஸ்ன்னு ஃபைல் பண்ணி வாசலில் உட்காந்து வர வர அவங்க பேர்களை எழுதி, அவங்க சவ பேர் எப்படி பழக்கம் கேட்க. அப்போ நீங்கள் மைக் எடுத்து சொல்லும்போது என்ன விஷயம், ஐயாவை தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, அவங்க 2 நிமிஷம் சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லி 5 நிமிஷம்னா மைக் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இப்போவே சொல்லித்தரேன். ஏன்னா என் அடக்கத்துக்கு வந்துட்டு எல்லா பேரும் சந்தோஷமா போகும். ஆனால் 2 நிமிஷம் சொன்னால் 5 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படிலாம் கொடுக்க முடியாது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை 6 நடக்கும், அதில் உங்களுக்கு வாய்ப்பு தருவோம். மீதி சாட்சியை அங்கே சொல்லுவார்கள் அப்படின்னு நம்மளே எடுத்து மைக்கில் சொல்லிட்டுருவோம். சும்மா அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. எவனும் சங்கடத்தோட முறுமுறுத்துக்கிட்டுலாம் போகக்கூடாது. சந்தோஷமா கட்ட 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 கட்டன்னு முடிச்சிட்டாங்கடா. முடிச்ச டைம் தப்பாமல் போனாங்கடா. அடக்கம் பண்ண அடக்காரான நேரத்தை தான் எடுத்தான். இங்கே சர்ச்சில் வச்சிருக்கும்போது இவ்வளோ நேரம் எடுத்தான். எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. மெசேஜ் கொடுக்குறவன் மெசேஜ் கொடுக்கணும். மெசேஜ் கொடுக்கலாம் எனக்கு நேரம் இருக்குமான்னு தெரியாது. வர்றவன் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா சுவிசேஷ ஆவி உள்ளவனை பாருங்க. நம்ம எல்லாரும் தான் சுவிசேஷம் சொல்லுவோம். சுவிசேஷத்துக்குன்னு சிலர் பிரித்தெடுக்கப்பட்டிருப்பான். அப்படிப்பட்ட வந்துட்டான்னா அவனுக்கு கூடுதல் நிமிஷம் கொடுக்கணும். ஏன்னா கூடி வந்த மக்களுக்கு நச்சீது வேணும். சுவிசேஷம் வேணும். இவங்க சுவிசேஷம்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு கொடுக்காதீங்க. என்னப்பா 3 நாளா? 3 நாளா பாம்பே காரங்கெல்லாம் வந்து தொலைருமே. அவங்க ட்ரெயினை பிடிச்சி வந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் லேட் ஆகும் தெரியுமா? எல்லா பேரும் ஃப்ளைட்டில் வர்றதுக்கு எவன்ட்டு பணம் கிடையாது. இது பாம்பே காரனுக்காக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பாருங்க நேரம் வைக்கலான்னு பார்த்தா வைங்க, இல்லை வைக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, சீக்கிரம் போச்சுருமே. நம்மளோட இருந்து இந்த ஆள் படுத்துற பாடு
ஏ அப்பா கொஞ்சமா நெஞ்சமா நல்ல வேலை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அவங்களும் வரட்டும்னு வெயிட் பண்ணோம்னா வெயிட் பண்ணுங்க, இல்லையா டக்குன்னு எடுத்து போச்சு. அதனால டைம் கரெக்டாக கிளியர் டைம் போட்டுருது. வர்ற ஆட்கள் தூர தேசத்திலிருந்து வர்றவங்களுக்கு தான் முதல் சாட்சி, உங்களுக்கு இல்லை. நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கூட சொல்லிட்டு போயிடலாம். அன்னைக்கு தான் நீங்க சொல்லணும்னு ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம். தூரத்திலிருந்து எவன்லாம் வர்றானோ அவனுக்கு டயத்தை கொடுத்துருங்க. அடுத்து தோத்திர கூட்டம்னு வச்சிங்கன்னா அதில் டைம் கொடுங்க. அதுலேயும் சிலருக்கு டைம் கிடைக்கலன்னா ஐயா ஞாயிற்றுக்கிழமை வாங்க, தாராளமாக என்னைக்காவது ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படிங்க உங்கள் சாட்சி சொல்லு அப்படிங்கிறத மைக்கில் பகிரங்கமாக சொல்லிடுறேன். இதுதான் அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு குளிக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் கொடுத்துருங்க. 2 பேர் பொறுப்பெடுக்கணும். ஆண்கள் பக்கம் 2 பேர் பொறுப்பெடுக்கணும், பெண்கள் பக்கம் 2 பேர் பொறுப்பெடுக்கணும். அவங்கள குளிக்கணும், ட்ரெஸ் மாற்றணும். அதுக்கப்புறம் நல்ல பிரியாணி சாப்பிடணும், டேஸ்டா இருக்கு. என்ன பிரியாணி செஞ்சா, என்ன சத்தா இவன் ஜாவுக்கு போய் இப்படியா வாய்க்கு விளங்காத சோறு தெரியாம கை வச்சுட்டேன்டா, எனக்கு முதலே சொல்லியிருக்க கூடாது, நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு. இப்படியெல்லாம் சொல்ல விட்டுறாதியப்பா. என்னப்பா அவருக்கு சித்தமா இருந்தால் உனக்கு என்ன, அவருக்கு சித்தம்னா உனக்கு என்ன, அவர் செய்யட்டு என்ன. அதனால இதெல்லாம் வந்து சும்மா சோக்கடிக்கல. என்னுடைய லைஃப், என்னை நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பரலோகத்துக்கு அனுப்புறீங்க. இந்த சரீரம் உயிரோட எலும்பணும் ஏசுனார் வரும்போது. அந்த எலும்புவதற்கு வருகிற மக்கள் மத்தியில் தீவு எல்லையில் 35-40 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கேன்னா அத்தனை பேருடைய பார்வையில் நீங்கள் எந்த முறையில் நடந்துக்கிறீங்களோ அதுதான் அந்த சரீரத்துக்கு நீங்கள் செய்கிற கலை. அடுத்து கல்லறை கட்டக்கூடாது. எங்கள் அண்ணனுக்கு கல்லறை கட்டியிருக்காங்க. ஏன்னா ஏசுலர் வந்தால் எந்திரிச்சிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கிறாங்கடா. 3 அடுக்கு மாளிகை கல்லறை, எப்படி 3 அடுக்கு மாளிகை மாதிரி. நீ வேணா போகலாம், ஏசுனார் போலுவாரா, பரிசுத்தாவில போலுவாரா? வெளியரங்கமாகிறது எல்லாம் கடிந்து கொள்ளப்படும். இப்படி கூடி வரும்போது கடிந்து கொள்ளப்படும். அந்த ஊழியர் மீட்டிங்குள்ள நீங்க போறீங்களோ போகலையோ அது வேற. இதுக்கு உங்களுக்குன்னு உள்ள ஊழியக்கார வாயிலிருந்து உங்களை கடிந்து கொள்ளணும், கண்டனம் பண்ணணும். அப்போ உங்களுக்குள்ள மறைந்து இருக்கிற சுபாவங்கள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படணும், பொய் புரட்டு எல்லாம் மனம் திரும்பப்படணும். இப்படி கடிந்து கொள்ளும் போது எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் என்னை கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையை கடிந்து கொள்ளும் போது அதெல்லாம் நீங்க அறிக்கை செஞ்சு மன்னிப்புக்கு நேரம் வந்து தண்டனைக்கு நேரம் வந்தால் கடிந்து கொள்ளப்பட்டு வெளியரங்கமாகிறது எல்லாம் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஏசு வெளிச்சமா இருக்காரு, நீங்கள் வெளிச்சம். நீங்க இருளையே விரும்பிக்கிட்டு இருந்தா உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு இப்படி கூடி வந்து கடிந்து கொள்ளப்படணுமியா. அதாயா ஊழியர் மீட்டிங். நீங்க மற்ற ஊழியர் மீட்டிங்ல இதெல்லாம் இருக்காது. ஒரு பாட்டு இருக்கு, அவன் நீ ஜெபம் பண்ணுவார், இவர் ஜெபம் பண்ணுவார், இவர் ஆராதிப்பார், இவர் பிரசங்கம் பண்ணுவார், இவர் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுவார், எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதுவும் அவசரத்தில் உள்ளவன் என்ன குழம்புன்னு பார்ப்பேன். அதுவும் வாசலில் வச்சுருக்காங்க. நான் ஒரு இடத்துக்கு போனேன், வாசலில் டேபிளை போட்டு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் வச்சுருக்காங்க. போகும்போதே இவன் பார்த்துட்றேன். ஓ சாம்பாரா, போன மாதம் அதான போட்டாங்க, என்னடா அவனு பக்கத்தில் உள்ள ஊழியக்காரன் டிஸ்கஸ் வேற. பிரசங்க வந்து மாட்டியாச்சு, என்ன செய்ய, பிரசங்க முடிகிற வரைக்கும் இருப்பான். ஆசீர்வாதம் போடுறதுக்கு முன்னாடி பைக்கை தட்டி விட்டுட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறேன். என்ன நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு இல்லை, என்ன சாப்பாடு போடுறாங்க, இதுக்கு தான் பிரியாணி போடுறான்னு சொன்னேன். நான் செத்துட்டேன், என்ன செய்யுங்க, நொந்து வெந்து போகக்கூடாது, நல்ல சாப்பாடு, நல்ல கூட்டு வைங்க. அதில் என்னென்னலாம் நீங்கள் போடணுமோ அது இங்கே இருக்கிற காசை தான் எடுக்கணும்னு நினைச்சிடாதீங்களே. கொள்ளையடிக்கிற பார்ட்டியிலே
உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓ அவன் ஊழியத்தில் இருக்கிற காசை போடு, அதையும் சொல்லிடுறேன். இப்பதான் திடீர் வருது, மறந்துட்டேன். அவன் ஊழியத்தில் உள்ள காசை எவ்வளவு கொடுக்க முடியுமோ, ஏன்னா என்னுடைய கடைசி பயணம் அது. என் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா அதை செய்ய. அவர் வச்சுட்டு போன காசை கொள்ளையடிக்கணும்னு எவனும் வந்துடாது. அந்த புத்தி அந்த நேரத்தில் கொடுப்பான் பிசாசு, அந்த நேரத்தில் கொடுப்பான். அந்த புத்திக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அவர் நமக்கு முன்னே எப்படி கடந்து போனாரோ அதே பாதையில் நம்மளும் போடுகிற நல்ல புத்தி வரட்டும், ஈன புத்தி வேண்டாம். அதனால அவன் ஊழியத்தில் இருக்கிற காசுகளை போட்டு வர்ற மக்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய அன்னதான கூட்டம் மாதிரி பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சட்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா சீ போன்னு வெட்டக்கூடாது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்டாவா பொங்கி நினைச்சின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவ்வளவு பேரும் சேர்ந்து செய்யுங்கன்னு நான் சொல்றேன். செஞ்சா நல்லது. இல்லையா நான் ஒரு ஆளே செய்வேனா செய்யி, நானே எந்திரிச்சு வந்து தடுக்க போறேன்? தடுக்க மாட்டேன். நான் ஆண்டவரோடு போயிட்டு இவ்விதமா எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அழுதுகிட்டு இருக்க கூடாது, மற்றவங்களுக்கு மத்தியில் ஆக்ட் பண்ணக்கூடாது. ஐயா அழுதுறாத, அசிங்கப்படுத்திடாத. ஒண்ணு சொல்லிக்க 4:13 வாசி. இதெல்லாம் உங்களுக்கு நான் எப்போதும் சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. பாருங்க, மற்றவர்கள் சொன்னா ரட்சிக்கப்படாத, பரிசுத்தாய் பெறாதவன், ரட்சிப்பு இல்லாதவன், பரிசுத்தாய் பெறாதவன், உன் சொந்தக்காரனா இருந்தாலும் உன் ஜாதிக்காரனா இருந்தாலும் நரகத்துக்கு போறவன், அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகட்டு, மாலை வாங்கி போடட்டு, கண்ணீர் அஞ்சலி ஒட்டட்டு. ஆனா உனக்கு எனக்கு ஒட்டக்கூடாது, கண்ணீர் அஞ்சலி ஒட்டவே கூடாது. ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடிக்கா எங்க அம்மாவுக்கு என்ன பெத்த தாய்க்கு அடிச்சுட்டாங்க. யாரு? இந்த பொன்முடி வகையரா? என்ன செய்ய அடிச்சுட்டாங்க, டவுனெல்லாம் ஊட்டிட்டாங்க. நான் போகும்போது பார்க்குறேன், என்னடா வாழ்பூசி இன்னாரு கத்தர் கொண்டு இத்திரை இடத்த அன்னாருடைய அடக்கம் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னத்துக்கு வருத்தப்படுற? எதுக்குள்ள வருத்தப்படுற? ஆழ்ந்த வருத்தத்திலேயே கிறுக்கு போயிடுது. பைபிள் வச்சிருக்காங்களா இல்லையா? பைபிள் இல்லாதவன் ஒட்டட்டும்பா கண்ணீர் அஞ்சலி. பைபிள் இல்லாதவன் ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவிக்கிறோம் சொல்லட்டும். நீ பைபிள் படிக்கிறவனா இல்லையா? நீ செத்தா பரலோகத்துக்கு போறவனா இல்லையா? ஓ வாயிலிருந்து அந்த வார்த்தை வரலாமா? ஆழ்ந்த வருத்தத்துக்கு அது நான் இந்த ஏரியாவில் ஊழியம் செய்கிறேன், அழக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனா என்ன பெற்ற தாய்க்கு ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரியுது கூட நினைக்கிறேன். கண்ணீர் அஞ்சலி ஒட்டிடாதிய, எவனையும் ஒட்ட விடாது. ஐயா எங்களுக்கு தெரியாது, அவன் ஒட்டிட்டா, ஐயா ஒட்ட விடாத, கிழிச்சிரு. உன் கண்ணில் பட்டுச்சுன்னா நினைச்சின்னு கிழிச்சிடனு. அதெல்லாம் தெளிவா இருக்கு. கல்லறை கட்டிடாது. ஏன்னா எனக்கு முன்னே போன பரிசுத்தவான்கள், 1ஆம் நூற்றாண்டிலே கடந்து போன பரிசுத்தவான்களுக்கு கல்லறை கட்டலை, வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்புனாங்க. டிரான்ஸ்ஃபர் தான், சொந்த தேசம் இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, ஜாதிக்கார இல்லை. அவ்வளவு பேரு நாடு விட்டு நாடு, நாடு விட்டு நாடு போய் சாப்பாடு ஒத்துக்கிறோம், வயிற்றால போகும், காற்று இருக்காது, கொசுக்கடி இருக்கும். இப்படி எல்லாம் இயேசுநாதருக்காக என் நிமித்தமாக, என் சுவிசேஷத்து நிமித்தமாக யார் யாரெல்லாம் தியாகம் பண்றாங்களோ, இந்த பூமியில இருக்கும் பொழுதே நான் நிலங்களை விட்டவன், வீட்டை விட்டவன், உறவுகளை விட்டவன், எவனாக எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த பூமியிலேயும் துன்பத்தோடு கொடுப்பேன்னு எழுதியிருக்காரு. அப்படித்தானே? அப்படி எழுதியிருக்கா? துன்பம் எழுதியிருக்கா? வேண்டாம் வேண்டாம், நீ 100 தர வேண்டாம், 1000 நான் சொல்லிவிட்டேன். ஆண்டவன் என்ன துன்பத்தோடு தருவீரா? இருக்கிற துன்பமே மாறாதான்னு நாங்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம்.
இதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு வந்தால் அப்புறம் இதெல்லாம் தருவீர், 100 தருவேன்னு சொல்றீங்க. ஆனால் ஒய்ப்பு தருவேன்னு சொல்ல மாட்டேன். அதையும் புரிஞ்சுக்கிறீங்களா? நீ பாட்டுக்கு வாசிக்கிற வேகத்தில் மனைவியை விட்டாலும் 100 மனைவியை தருவார் அப்படின்னா குண்டே விடுவேன். ஆமாம், நீங்கள் அடக்கம் பண்ணாலும் எந்திரிச்சு வந்துடுவேன். ஆமாம், விட மாட்டேன், பார்த்துக்கிடுங்க. அதனால வீட்டை விட்டவன், உறவுகளை விட்டவன், நிலங்களை விட்டவன், அதாவது சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் விட அவன் தான் தேவசித்தம் செய்ய முடியும். மற்றவன் தேவசித்தம் செய்ய முடியாது. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இவன் சொல்றான் நேரடியா ஏசுகிட்ட சொல்றான், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றணும். அப்ப எதை விட்டா அப்படின்றது ஏசுனாக்கு தெரியும். அப்ப என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக இதையெல்லாம் விட்டால் நான் கொடுப்பேன், 100 கொடுப்பேன். ஆனா என்னத்தையும் சேர்த்து கொடுப்பேன். அதனாலதான் நான் சொல்லிட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு மானத்தை மறைக்க ஒரு துணி வேணும். உமக்கு வேலை செய்யறதுக்கு பெலன் வேணும் இல்லையா? சாப்பாடு, துணி. நான் எந்த பிளாட்ஃபார்ம்லையும் படுத்து இந்த மாதிரி கத்தட்ட பேசியிருக்கலா? ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. என்னத்துக்கு ஆசீர்வாதம்? சாலமோனுக்கு ஆசீர்வாதம் கேட்காமலே கொடுத்தார். நாசம் அப்போ நல்ல ஆவியிலையும் செத்து போனா, சரீரத்திலையும் செத்து போனா. அப்படி போயிடாதீங்க, வேண்டாம். தேவசித்தம் செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணுமோ, தேவசித்தப்படி ஊழியம் செய்ய, தேவசித்தப்படி குடும்பத்தை நடத்த என்ன வேணுமோ அவர் மனசுக்குள்ள தெரியும். நீ கேட்காட்டாலும் தருவார், கேட்டாலும் தருவார், கேட்காட்டாலும் தருவார். உன் நாக்குல சொல் பிரவாதத்துக்கு முன்னமே அவர் அதை நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்படின்னா கர்த்தர் செய்வார். அதனால நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா அதை விட்டேன் இதை விட்டேன்னு சொல்றதுக்கு நான் எதையும் விடலையே. இல்லை, அதை புரிஞ்சுக்கிறீங்க. அதை விட்டேன் இதை விட்டேன்னு ஜிபிங்காரையும் சொல்லுவேன். நான் ஒன்றையும் விடலையே. அதனால 100 தருவேன்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாம், நான் விடவும் இல்லை, என்கிட்ட இல்லை, அதனால விடலை. 2வது 100 தருவேன்னு சொல்ற ஆசீர்வாதமும் வேண்டாம். நீர் 100 தந்தீங்கன்னா துன்பத்தையும் சேர்த்து தருவேன்னு சொல்லிட்டீரு. இருக்கிற துன்பமே போக மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இதை கொடுத்துட்டு துன்பத்தை தருவாரானால் அந்த ஆசீர்வாதம் வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உனக்கு வேண்டாம், எனக்கு பொண்டாட்டி இருக்குல்ல, புள்ள இருக்குல்ல, அதுக்கு வேணுமா இல்லையா? உனக்கு வேண்டாம். ஏன்னா வந்த அம்புட்டு போயிலும் பொண்டாட்டி புள்ள உள்ளவனா இல்லையா? ஏசுனார் செலக்ட் பண்ணவன் பூரா பொண்டாட்டி புள்ள உள்ளவனா இல்லையா? அவங்களால விட முடிஞ்சுன்னா உன்னால விட முடியாதா? எப்படி விடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி ஆகும்? பரிசுத்தாவியான உன் மேல இறங்கிட்டாருன்னா முடியும், அபிஷேகம் இல்லைன்னா முடியாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க, ரைட்? மீதமுள்ள நேரங்களில் நான் பாடத்துக்கு போகலான்னு ஆசைப்படுறேன். அதுக்கு அதில் ரொம்ப கருத்தா இருங்க. அதனால கல்லறை கட்டாதீங்க, கண்ணீர் அஞ்சலி என்ன செய்யாதீங்க, விட்டாதீங்க. தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு முதலிடம் கொடுங்க. வர வர ஃபைல் போட்டு எழுதிருங்க யார் யாரெல்லாம் தூரத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னு. இங்கே சாட்சி சொல்லுவாங்கல்ல, அவங்க பேரை எழுதி தனி ஃபைல் போட்டு அங்கே ஒரு ஆளை எழுத வைக்கணும். இன்னார் எந்த சாட்சி கொடுத்தாங்க அந்த சாட்சி பதிவாகும். நீங்கள் ஷார்ட்டனில் எழுதுறாங்க, அவன் 3 நிமிஷம் 5 நிமிஷம் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் ஒரே நிமிஷத்தில் எழுதுகிற ஆளாக இருக்கணும். 2 வரிக்குள்ள அவன் சொன்ன 5 நிமிஷம் சொன்ன சாட்சி 2 வரிக்குள்ள அடங்கும். திருவள்ளுவர் அடைக்கினான் தெரியுமா? 2 வரிக்குள்ள அடைக்கிட்டான். அது மாதிரி எழுத தெரியும். அப்படிப்பட்ட ஆளை நீங்க செலக்ட் பண்ண. வளன்னு எழுதுறவனையெல்லாம் எங்க விடக்கூடாது. அவன் 5 நிமிஷம் பேசுவேன், கூட நிமிஷம் பேசுவேன். என்ன பேசுனா சுருக்கம், என்ன சுருக்கத்தை தான் எழுதணும். அப்படிப்பட்ட ஆளை பந்தலி கீழே வைக்கணும். முதல்ல என்ட்ரன்ஸ் ஆகிற எல்லாரையும் புறஜாதிகள் வருவாங்க, இந்துக்கள் வருவாங்க, உறவுகள் வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, வட இந்திய திருச்சபை ஊழியர்கள் வருவாங்க, விசுவாசிகள் வருவாங்க, தென்னிந்திய திருச்சபை ஊழியர்கள் வருவாங்க.
அதுக்கடுத்து புறம்பே உள்ள மற்ற திருச்சபை ஊழியர்கள் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும். அப்படிப்பட்டவன் தான் லீட் பண்ணணும். வெறுப்பு உள்ளவனை அங்கே நிப்பாட்டக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் எவனையாவது ஒருத்தனை மைக்க கொடுத்துட்டு நீ தான் சரின்னு நீங்கள் பாட்டுக்க ஏற்றி விட்டீங்கன்னா நாசமாக போயிடும். ஆவியினாலே நடத்தப்படுகிறவனா இருக்கணும். எல்லாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நான் அட்வான்ஸாகவே உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டேன். நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. தொலைஞ்சாண்டா செத்துட்டாண்டா அப்படின்னு வேணா சந்தோஷப்பட்டுட்டு போங்க. ஆனால் ஒருவருக்கு என்ன செய்யாதுங்க, சண்டை போடாது. யோசிப்பு சொன்னானா சகோதரமார்கள் ஒருவருக்குருவர் சண்டை பண்ணாதீடா. நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படின்னு சொத்துக்கு இடத்துக்கு பணத்துக்கு எவனாவது ஒருத்தன் வந்தானா அவன் அசுத்தாய் பிடிச்சவன். இப்பவே உங்கள்கிட்ட பதிவு பண்ண தியாகம் பண்றவன் பரிசுத்தாவில் நடத்தப்படுறவன். தான் பேருக்கு இருக்கிறதையும் இழக்கிறவன் தேவனால் நடத்தப்படுகிறவன். அதை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாடியே அதை சாட்சியா விளங்க பண்ணியிருக்கு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுகிற ஊழியக்காரங்களா இருக்கு. கிருபாசன போர்டு போட்டா போதாது, என்னுடைய லைஃபை பின்பற்று. ஏன்னா பரலோகத்தில் தான் ஏசு இருப்பார், இங்கே ஏசு கிடையாது. நான் தான் உங்களுக்கு முன்னாடி கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. நீ இவனையே குறை சொல்லிட்டீன்னா எப்படி நீ பரலோகத்துக்கு போவ? அவனை வச்சு தான் கர்த்தர் ஒன்றை திருத்தணும், ஒன்றை பரிசுத்தப்படுத்தணும், ஒன்றை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும். நீ அவனையே குறை சொல்ற அளவுக்கு நீ பெரியாளா? உன்ட்ட பிசாசு அல்லவா இருக்கு, அசுத்தாவி அல்லவா இருக்கு. இந்த 45 வருஷத்துல என் நடத்திப்பு காரணம் என் நாக்க நீட்டி பேசுனது இல்லையே. சபையே குறை சொல்லு, ஊழியக்காரெல்லாம் குறை சொல்லுவான். ஆனா என் மனசாட்சி எனக்கு சொல்லுது சாட்சி. பரிசுத்தாவியர் என் மேல இருக்கிற பரிசுத்தாவியர் 45 வருஷமா ஆவியானவரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கு. பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சியும் இது பொய் அல்லவென்று சாட்சி எடுக்கிறது பவுல் எழுதுறான். பரிசுத்தாவி மட்டுமல்ல, பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சியும். இதுவரைக்கும் நான் என் தலைவர்களை நடத்து, ஏன்னா அவங்கள வச்சுதான் என்னை திருத்தணும் ஆண்டு, அவங்கள வச்சுதான் என்னை பரிசுத்தப்படுத்தணும், வேற வழி இல்லை. அந்த சத்தியம் படிச்ச வேணாம். எப்படி நான் அவங்கள குறை சொல்லிட்டு அவங்க சொல்ற வசனத்தை வச்சு நான் எப்படி பரிசுத்த அடைய முடியும்? எப்படி அடைய முடியும்? நரகத்துக்கு போறேன்னு தான் இப்படிலாம் குறை சொல்லு. பரலோகம் போகணும், தேவ சித்தம் செய்யணும், பரிசுத்தம் அடையணும் வாழ்க்கையில. இது 3 நடத்திப்புக்காரன் மூலமா நமக்கு வரும். அவன் தான் நடத்திப்புக்காரன், ஊர்ல உள்ள ஊழியக்காரெல்லாம் நடத்திப்புக்காரன் கிடையாது. இது 3 உனக்கு வேணும்னா நடத்திப்புக்காரனுக்கு சுற்றி வரணும், அவன் மூலமா கண்டிக்கப்படணும், கண்காணிக்கப்படணும். அவன் மூலமா வெளியரங்கமாகாமல் நீ அந்தரங்கமா செஞ்சுட்டு இருக்கிற தப்புகள் எல்லாம் பரிசுத்தாவியானவர் உனக்கு வெளியரங்கமாக்கணும். கடிந்து கொள்ளப்பட்டு சுருக்குடு குத்து என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு. அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்பினார்கள். அதை விட்டுட்டு இருதயத்தை கண்ணப்படுத்திட்டு இவர் என்ன இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு. என் வாழ்க்கையில கால் தூசி பிரிவியா நீ சொல்லு? என்னுடைய தியாகத்துக்கு கால் தூசி பெறுவியா? என்னை ஆவியானவர் நடத்தி வந்த பாதைகளுக்கு கால் தூசி பெறுவியா? எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொடுத்த வேத சத்தியங்களுக்கு கால் தூசி பெறுவியா? நீனா என்ன திருத்துறது? அறிவு இருக்கா உனக்கு? சொரணை இருக்கா? உணர்வு இருக்கா? அவன் மூலமாகத்தான் நாம திருத்தப்படணும். அதனாலதான் நடத்திப்பாருன்னு நான் குறை சொல்லணும். 45 வருஷமா குறை சொல்லாத பாதையில என்ன ஆவியானவர் நடத்தின காரணம் அவங்க மூலமா தான் நம்மளை திருத்தருக்கு அவங்கள வச்சிருக்கு. நம்ம அவங்கள திருத்தருக்கு கர்த்தர் நம்மளை அதிகாரப்படுத்தல, நம்மள்ட்ட கணக்கு கேட்கவே மாட்டேன். இந்த எல்லைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களோட இருப்பார். இல்லைன்னா பரிசுத்த விளையிடுவார், வெறும் கை தட்டு அந்நிய பாசைந்தார். நான் 45 வருஷ வாழ்க்கையில என்னை ஆவியானவர் கொண்டு வந்த பாதையை உங்களுக்கு பேசிட்டேன், புரிஞ்சுக்கிறீங்க? மற்ற ஊழியக்காரனோட சேர்த்து பேசிடாதீங்க. அவன் வேற நான் வேற. அவங்க ஆரம்ப காலத்துல ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாங்க, சத்தியத்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்களுக்கு சபை பெருகின உடனே வருமானம் வந்த உடனே அப்படியே டபாச்சு மக்களை கூட்டி சேர்க்கணும், வருமானத்தை கூட்டி சேர்க்கணும்,
எங்களுக்கு இவ்வளவு சபை இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காக சத்தியத்தை விட்டுட்டாங்க. கிருபாசனத்தினுடைய லைன் வேற. அந்த விசுவாசிகளுக்கு தெரியாது, அந்த ஊழியக்காரனை மட்டும்தான் தெரியும், மற்றவங்களை பற்றி தெரியாது, பரிசுத்தாவே தெரியாது, வேதம் தெரியாது, பரிசுத்தம் தெரியாது. எல்லா தப்புகளையும் செஞ்சுக்கிட்டு நாங்கள் கடவுளுடைய புள்ள ஊழியக்காரங்கன்னு சொல்கிற மாய்மாலக்காரன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இப்படி கூடி வந்தீங்கன்னா நான் உங்களை கண்டிக்கலாம். எங்களுக்கு பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, எங்களுக்கு ஊழியம் இருக்குன்னு நீங்கள் வரலைன்னு வைங்க, அப்படித்தான் உங்கள் பரிசுத்தம் இருக்கு. செத்தி என்ன பரலம் போக முடியாது. நடத்திப்புக்காரன் இல்லாமல் எப்படி நீ பரலம் போவ? அப்புறம் எதுக்கு சபை உண்டாக்குறாரு? அப்புறம் எதுக்கு நடத்திப்புக்காரன் உண்டாக்குறாரு? அதுக்கு மேலே நடத்திப்புக்காரனுக்கு மேலே அவனை நடத்துகிற ஆளுகளை எதுக்காக தேவன் வைக்கிறாரு? இந்த வேலை இல்லாமல செய்கிறாரு. இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். அந்த சபை முக்கிய சில ஒழுங்குகள் அதெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் படிக்க வேண்டாம். நீங்க தவறான உபதேசங்கள், எப்படி தவறான உபதேசங்களும் நடைமுறைகள் எனக்கு நடக்க கூட முடியல. எழுதிக்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எழுதிக்கிறீங்க, அப்புறம் சாப்பிட்டு வந்த பிறகு எழுதுங்க. ஒன்று, வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு உபதேசித்தல். நம்பர் 1. நம்பர் 2, நம்பர் 1 என்ன? வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உபதேசித்தல். 1. நம்பர் 2, தங்களுடைய சொந்த கருத்துக்கு ஏற்ப வசனங்களை தேடி, தங்கள் சொந்த கருத்துக்களுக்கு ஏற்ப வசனங்களை தேடி அதையே உபதேசித்தல். இது நம்பர் 2. நம்பர் 3, வேத வசனங்களின் அடிப்படை போதனையை நோக்காமல். வேத வசனங்களின் அடிப்படை போதனையை நோக்காமல். வேத வசனங்களின் அடிப்படை போதனையை நோக்காமல் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதையே உபதேசமாக போதித்தால். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதையே உபதேசமாக போதித்தால். நம்பர் 4, சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகளை தங்கள் உபதேசங்களுக்கு அடித்தளமாக்குதல். நம்பர் 5, தனிப்பட்டவர்களின் அனுபவங்களை வேத உபதேசம் போல போதித்தல். மேற்கண்ட அடிப்படையில், மேலே கண்ட அடிப்படையில் தவறான உபதேசங்கள் உருவாகிறது. ரைட். டீலிங் பாயிண்ட்ஸ். முதல்ல எழுதுறது தலைப்புச் செய்தி. இப்போ நாம பேச போறது, சிந்திக்க போறது விரிவான செய்தி.
இப்போ முதல் தலைப்பு என்ன? வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு உபதேசித்தல். புலமோன் 1:10 வாசிங்க. என்னது? புரியலையே. புலமோன் 1:10. என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். அப்ப பாருங்க, நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு. பவுல் பெற்றானா? கல்யாணம் முடிச்சோம்னு சொல்றாங்க. கல்யாணம் முடிச்சவங்க பூரா பவுலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இந்த வசனம் ஏன்னா நான் பெற்றிருக்கான்ல, பிள்ளை பெற்றிருக்கான்ல, என்ன மழை அவன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை இந்த பாஸ்டர் இப்போ உள்ள பாஸ்டர் புள்ள பெற்றிருப்பான பெற்றிருக்க மாட்டானே, பெற்றிருப்பான பெற்றிருக்க மாட்டானா? பவுலு உனக்கு மட்டும்தான் பெற முடியுமா? பவுலுக்கும் பெற முடியும். இவங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்டாட்டி பெற்றிருக்க மாட்டான். பவுலுக்கு இந்த பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லை, அந்த பொண்டாட்டி பெற்றிருக்க மாட்டான். அப்போ ரைட்டு. இப்போ நான் பெற்ற மகனாகிய இது அவங்களுக்கு ஒரு ஆதாரம். இந்தா பெற்றிருக்கானா இல்லையா? பவுல் பெற்றிருக்கானா இல்லையா? வசனம் இருக்குப்பா. வசனம் இருந்தா ஏடா அறிவு இருக்கா? நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு பெற்ற மகன், நான் பெற்ற மகன் எழுதியிருக்கப்பா. இந்த மாதிரி எல்லாம் அறிவு இல்லாம, வேதத்துல தெளிவு இல்லாம பேசுறாங்கன்னு ஐயா சொல்லி கொடுக்குறேன். அப்போ நான் பெற்ற மகன், இதை வேத வசனத்தை அவங்க தப்பா என்ன செஞ்சிருக்காங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறாக இந்த வசனம் இருக்கு, அதனால அவருக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, அவர் புள்ள பெற்றிருக்காரு அப்படின்னு கொண்டு வந்தா வசனத்தை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? தப்ப. அப்புறம் ஐயா தான் சொல்றாரு, இதுக்கு வசன ஆதாரம் இல்லை. இந்த பவுலும் சீலாவும் கணவன் மனைவி என்று சொல்றாங்க. அதை ஐயா தான் தமிழ்நாடு முழுவதும் பரப்பியிருக்கார். இந்த மாதிரி தப்பா வசனத்தை புரிஞ்சு கொள்றாங்க அப்படின்றத ஐயா தான் போதிச்சார். யாரு? ராஜாமணி ஐயா. பவுலும் சீலாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு அநேக போதகர்கள் வசனத்தை தப்பா புரியுறாங்க. சீலானா பொம்பளை அப்படின்னு, அவனுக்கு பேர் அவன் ஆம்பளை. கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஆணும் ஆணும் இணைந்து பெண் ஒரு பிள்ளையை பெற்றதாக ஹிஸ்டரி கிடையாது. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். எந்த இந்தியாவில் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம்? ஆணும் இணைந்து பிள்ளை பெற்றதுன்னு கதையை நம்புகிற மக்களுக்கு மத்தியில் நம்ம ஊழியக்காரங்களாக இருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றது, அப்புறம் என்னது, நான் பெற்ற மகன் ஒனேசிமு அப்படின்னு சொல்றது, வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வேத அறிவு இல்லை. வசனம் தான் எடுக்கிறாங்க, ஆனா அவங்க சொல்ற வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அத இந்த தவறான உபதேசம் இப்படியெல்லாம் வருது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அடுத்து தங்களுடைய 2வது பாயிண்ட் என்ன? அந்த பவுலும் சீலாவுங்கிறதுக்கு வசனம் இருக்கா? பவுலும் சீலாவும் வசனம் இருக்கா? அப்போஸ்தலர்கள் 25 அந்த பவுலும் சீலாவும் ஏதாவது ஒரு வசனம் எழுதிக்கிறீங்க. 16:25 அப்போஸ்தலர் 16:25 என்ன எழுதிருக்கு? நடு ராத்திரி சரி, பவுலும் சீலாவும் சொன்ன உடனே ஹஸ்பண்டு ஒய்ஃபு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஐயா கண்டிக்கிறாங்க. ராஜமணி ஐயா என்ன செய்யறாங்க? இப்படியெல்லாம் பெந்தகோஸ்துல பிரசை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தவறான உபதேசம் எப்படி வருது அப்படிங்கிறதுல இப்படியெல்லாம் அவங்க வசனத்தை குறிச்சிக்கிறீங்க. ஏன்னா ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்கிறவர். இதில் புலமோனுக்கு வசனம் போட்டிருக்காங்க,
ஆனால் பவுலு சீலாவுக்கு ஒரு வசனம் கூட இல்லை. ஏன்னா வேதம் தெரியாமலே சிலர் இருப்பாங்க, அதுக்காக தான் சொல்றேன். சரி, பாயிண்ட் 2 தலைப்பு என்ன? இப்போ வருங்க 1 யோவான் 2:27 ஆதார வசனம். 1 யோவான் 2:27. சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. போதுமா? அப்ப பாருங்க, பரிசுத்தாய் பெற்றுட்டா போதும், ஆவியானவர் நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பைபிள் வேண்டாமா? சபை வேண்டாமா? இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சொந்த கருத்து, அவங்களுக்கு என்ன விருப்பம், சபை வேண்டாங்கிற கருத்து உள்ள வச்சிருப்பேன். ஊழியர்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருப்பான். இந்த வசனத்தை காட்டிடுவான். பார்த்தீங்களா? ஆவியானவர் இறங்கிட்டாருன்னா நம்மளை பரிசுத்தாய் நான் பட்டுட்டேன், அதனால ஆவியானவர் நடத்துவார், ஆவியானவர் நடத்துவார். இந்த மாதிரி சொல்றவங்களை தான் நான் சொல்றேன், களவாணி பயிலுங்க, திருட்டு பயிலுங்க. இப்படி எல்லாம் சொல்லி சபையை மோசம் போக்குறாங்களே, சாசி எடுத்து பயன்படுத்துது. அப்போ சபை வேண்டாமா? நடத்திப்புக்கார வேண்டாமா? பைபிள் வேண்டாமா? இதையெல்லாம் வச்சுத்தானே ஆவியானவர் நடத்துவாரு. இதெல்லாம் இல்லாட்ட எப்படி ஆவியானவர் இருப்பாரு? உள்ள இருக்கிறது அசுத்தாவி, உள்ள இருக்கிறது. இப்படி ஒரு வசனத்தை அவங்க என்ன செய்யறது, அவங்க கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், பிரசங்கம் பண்ணணும். அதுக்காக இந்த வசனத்தை எடுத்து ஆவியானவர் இருக்கார்ல, ஆவியானவர் நடத்துறாரியா பிரதர்? எப்படி உங்க ஊழியம்? ஆவியானவர் நடத்துறாரியா? நம்பிராஜி, அது பிராடு, பொய். ஆவியானவர் எப்படி நடத்துவாரு? பைபிள் இல்லாம நடத்துவாரா? நடத்துப்புகார இல்லாம நடத்திடுவாரா? சபையின் ஐக்கியம் இல்லாம நடத்திடுவாரா? பிராடு. பாருங்க, பெங்களூர்ல கான்ஃபரன்ஸ், ஃபாரினர் வர்றான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேன். அப்போ மகால் பிடிச்சி தங்க வச்சிருக்காங்க. மகாலில் இருந்து கூட்டம் நடத்துகிற இடத்துக்கு போகணும் வரணும். அப்போ மகாலில் 10 பேர் 10 பேராக அப்படியே உட்காந்துருக்கோம். 10 பேர் ஒரு ரூமில் இருக்கு. அப்போ காலை ஜெபம், நைட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும், காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும். அப்போ யாராவது ஒரு ஆள் சீனியர் நடத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. பெங்களூரில் இந்த பைபிள் அச்சடிக்கிறாங்கல்ல, அந்த ஏரியா. ஜெபம் பண்ணோம். ஒரு பெரிய சீனியரு, முதியவர் தான் நடத்திட்டு இருந்தார். நடத்திட்டு இருக்கும்போது நல்லா பாட்டு பாடி, நல்லா ஆவியில் நிரம்பி, நல்லா அந்நியவாதத்தை பேசி, நல்லா இருக்குது ஜெபம். நான் இப்போ பிகினிங் ஸ்டேஜ், எனக்கு நல்லது கெட்டது அதிகமாக தெரியாது. எல்லாரும் சுத்தமாக இருக்கு, எல்லாரும் ஆண்டோடைய ஊழியக்காரன். இந்த புத்தி தான் இருக்கு, பகுத்தறிவே கிடையாது. அப்போ அவர் அப்படி ஆவியில் நிரம்பி அப்படி ஜெபிச்சு அப்படி உட்காரும்போது டக்குனு வசனத்தை எடுத்து வாசிக்கிறார். இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுங்க. நம்மெல்லாம் ஆராதனைக்கே போகக்கூடாது. ஆராதனைக்கு நான் புதுசு, எனக்கு பைபிளை தெரியாத காலம் அது, போகக்கூடாது. எனக்கு குழப்பம். பைபிள் தெரிஞ்சுன்னா சொல்லிடலாம், பைபிள் தெரியாது. பைபிள் 50 தடவை 60 தடவை வாய்ச்சிருக்கேன், அது எந்திரிச்சு வாய்ச்சிக்கிட்டே போறது. ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம படிக்கலை, வளரலை. பைபிளில் வசனம் இருக்குன்னு தெரியும். ஆராதனை போகக்கூடாது. நீ உட்காந்துருக்கேன், நீ உட்காந்துருக்கோம், எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, நானும் கேட்டுட்டு. அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, அப்போ ஆராதனை போட்டா எப்படியா அப்படின்னு கேட்குறேன். போகக்கூடாது. ஏன்? ஆத்துமாக்கள் அடிக்கிறார். ஆத்துமாக்கள் சுவிசேஷம் சொல்லணும். ஒவ்வொரு ஆளும் ஆத்ம பாரத்தில் நிரம்பணும். ஒவ்வொரு ஆளும் போய் கிராம கிராமமாக, ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்குது,
ஞாயிற்றுக்கிழமை நீ அங்கே போய் உட்காந்துருந்தீங்கன்னா ஆத்துமா அப்படி நினச்சிக்கப்படு. போ நம்ம எல்லாரும் ஆத்தும பாரத்தினால் நிரப்படணும், சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவர் சுவிசேஷ ஆவியினால் நிரப்பட ஜெபம் ஆத்தும பாரத்தில். அப்பதான் புதுசு எனக்கு குழப்பம் உண்டாது, வசனங்கள் தெரியாது. அதோட என்னன்னு அப்படியே குழம்பிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஜெப குறிப்புகள் சொல்ல ஜெபிச்சுட்டே இருந்தாங்களா என்றும் போது இவர் இப்படி கையை தட்டிட்டு இப்படி இருந்தாரு. படக்குன்னு உள்ள ஒரு செயின் போட்டுருக்காரு. அந்த செயின் வந்து அப்படி விழுந்துச்சு. அந்த செயின்ல ஒரு பெரிய சிலுவை இருக்கு. ஆகா, இந்த சிலுவை தாண்டா நமக்கு ஏத்துறா, உள்ள போட்டிருக்கேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது துருபதேசம். எனக்கு வதனம் தெரியாது. இவனுக்குள்ள சிலுவை போட்டிருக்கான், செயின் போட்டிருக்கான்னா கண்டிப்பா இது அசுத்தாரு. இவன் சொல்ற கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த கூட்டத்தை விட்டு நம்ம வெளியே போக முடியுமா? இவன் சொல்றத பெரிய முதியவர் தான், வயசானவர் தான். ஆத்தும பாரம் வேணுமா வேண்டாமா? சுவிசேஷம் சொல்லணுமா வேண்டாமா? அது ஆராதனையை தள்ளி போட்டு நீ போய் செய்யணும் அப்படின்னு சொன்னான்னா அதுதான் அசுத்தம். அதான் என்னது? உனக்கு ஆத்தும பாரம் இருக்கா? ஆமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி கத்தருக்கு சோத்துறோம். அவங்க பெங்களூர்ல வச்சு அப்படி சொல்றாங்க. இந்த சிலுவை மட்டும் இல்லைன்னா அது மண்டையில் ஏறி இருக்கும். நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராணி போகாம டாக்ஸ் எடுத்து நம்ம எடுக்க கிராம போயிட்டுருக்கேன். அதைத்தான் ஐயா சொல்லி கொடுக்குறாங்க, ராஜாமணி ஐயா. இந்த மாதிரி தங்களுடைய சொந்த கருத்தை, இதுதான் அவங்க சொந்த கருத்து, சத்தியத்தை விட்டு விளக்குறாங்க. பத்தியில ஆராதனைக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி டீச் பண்றாங்க. அது ஊழியர் ஐக்கியம். அந்த கூட்டம் வந்து ஊழியர் கூட்டம். அதுல ஒரு ஆள் இப்படி சொல்லி கொடுக்கானே, சோதனைக்கு என் கூட்டத்திலேயே வரனாவே இவ்வளவு பெரிய சிலுவையை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன சிலுவை போடக்கூடாது, முரட்டி சிலுவை ஆத்தாடி இது அசுத்தாவிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வை எனக்கு கிடைச்சதுனால தான் சரி இந்த ஆள் பேசுறத நம்ம நினைச்சக்கூடாது, எழுதக்கூடாது. சரி, ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னது? ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து அது எழுதலையோ, குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதே உபதேசமாக போதித்து. என்ன வசனம் இப்போ ஐயா எழுதியிருக்கிறது? அதுக்கு ஆதார வசனம் ஆதியாகமம் 41:44. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து அதான காலையும் கையும் அசைக்க கூடாது இருக்கா? இருக்கு. அது வாசி. அதுதான். ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். அப்போ இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறது? உபதேசம் பண்றது. காலு அசையவில்லை, கையும் அசையவில்லை. பார்த்தீர்களா? இவன் பக்கத்துல நின்று பார்த்த மாதிரி. இதுக்கு தான் நான் சொல்றது, அப்போ திருட்டு பயிரடா இப்படிலாம் பண்ணுவானுங்க. அவங்க இஷ்டம் போல அடிச்சு விட்டுருவாங்க. ஆரம்பத்தில் வர்ற விசுவாசியெல்லாம் பேதைகள், வசனம் தெரியாது, கடவுளோட ஐக்கியம் இருக்காது, பரிசுத்தாவியே தெரியாது. அதுக்கெல்லாம் அப்படி நம்பிடுங்க. என்ன செய்ய? அப்போ ரெண்டாவது பாயிண்ட்ல தான் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றது. சரி, அதை விட்டுருவோம். யாக்கோபு 3:1 வாசிங்க. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. பாத்தீங்களா? அப்ப போதகர் ஆக கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு. அதனால ஊழித்து போகாத, முகில என்ன செய்யாத, ஊழியத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த எழுதியிருக்கல, போதகர் ஆகக்கூடாது எழுதியிருக்கல, எழுதியிருக்கு. இப்படி ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பெரிய உபதேசம் மாதிரி டாக்டர் மாதிரி பேசுறது.
எழுதுறது நிறைய தான் எழுதியிருக்கு. அறிவு வேண்டாம், தெளிவு வேண்டாம். 3 ஒன்னாச்சா? அடுத்து லூக்கா சுவிசேஷம் 16:8. லூக்கா 16:8. லூக்கா சுவிசேஷம் 16:8. அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். சரி, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தின்னா ரசிக்கப்படாதவன், அபிஷேகம் பெறாதவன். அதான் இந்த பிரபஞ்சம் சொல்றது. ஒளியின் பிள்ளைகள்னா ரசிக்கப்பட்டவன், ஆசாரம் எடுத்தவன், பாவம் மன்னிக்கப்பட்டவன், மனம் திரும்பினவன், பரிசுத்தாய் பெற்றவன், அந்நியபாத பேசுறவன், சபைக்குள்ள இருக்கிறவன், இவனைத்தான் ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்றது. ஆனா பிசாசு என்ன செய்ய, அவனுடைய ஸ்லீப்பர் செல்ல கொண்டாந்து சேர்த்து வச்சிரு அந்த கூட்டத்துக்குள்ள. ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்குள்ள இந்த ரட்சிப்பே இல்லாம, பரிசுத்தாவியே இல்லாம, மறுபிறப்பே இல்லாம, மனம் திரும்புதலே இல்லாம, தண்ணிக்குள்ள மட்டும் முக்கி உள்ள வச்சிருவாங்க. இதுதான் சாத்தானுடைய ஸ்லீப்பர் செல். இவங்க மற்ற ஊழியக்காரங்க, ஒரிஜினல் ஊழியக்காரங்க செய்யற மாதிரி அவனும் செய்வான். ஜனங்களுக்கு தெரியாது, குருடனும் குடிமா இருப்பாங்க, கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ ஒளியின் பிள்ளைகள் யாரு? இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யார்? இப்போ இதை விளக்குறதுக்காக ஜீசஸ் என்ன செய்யறாரு? அநீதி உள்ள உக்கிரானக்காரன் ஒரு கதையை சொல்றாரு. அநீதி உள்ள உக்கிரானக்காரன் என்ன செஞ்சான்? புத்தியாய் ஒரு எஜமானுக்கு கீழே வேலையில் இருக்கான். கணக்கு எழுதுறவன், கணக்கு புள்ள, வரவு செலவு கணக்கு எழுதுறவனுக்கு பேர் தான் உக்கிரானக்காரன். உக்கிரானக்காரன் என்ன அர்த்தம்? வரவையும் எழுதணும், செலவையும் எழுதணும். அவனுக்கு பேர் தான் கணக்கு பிள்ளையும் வாங்கி நம்ம நாட்டில் உக்கிரானக்காரன். பைபிள் வாசகத்தின்படி பேரு உக்கிரானக்காரன், கணக்கு எழுதுறவன் அர்த்தம். அதுல இவன் உல்டா பண்றான்னு எஜமானுக்கு செய்தி போயிட்டே இருக்கு. இவன் களவாண்டுகிட்டே இருக்கான், இவன் தேடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஏற்படுத்தின முதலாளிக்கு போய்கிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கான். இவ்வளோ காலம் உழைச்சிருக்கான், இவ்வளோ காலம் வேலை செஞ்சுருக்கான், அப்படியே பார்த்துக்கிட்டே போனான். ஓவராக போச்சு. ஓவராக போன உடனே இவனை அந்த இடத்த விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும், இடத்த விட்டு தூக்கணும் அப்படிங்கிற இடம் வந்துச்சு. வரும்போது இவனுக்கு தெரியுது நம்மளை தூக்க போகிறான், நம்ம வெளியே போய் நம்ம உழைச்சி சம்பாதிக்க முடியாது. அதனால அப்போ கரன்சி கிடையாது. அப்போ எண்ணெய் தான் விற்று எடுத்து இது பண்ணுவாங்க. அப்புறம் அது என்னது, கோதுமை, இதுதான் விற்று எடுத்து பண்ணுவாங்க. இதை வந்து கொடுக்கல் வாங்கல் பொருள்களை தான் கொடுப்பாங்க, பொருள்களை தான் வாங்கிக்கிடுவாங்க. கரன்சியெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். இவன் என்ன பண்ணிட்டான், 100 கிலோ கோதுமை வாங்கினியா, இங்கே வா, ஒருத்தனை கூப்பிட்டான். இந்த முதலாளிகிட்டே இருந்து 100 கிலோ கோதுமை வாங்கியிருக்கேன், நீ அதை வந்து என்ன செய், 50 50 80 கேட்டவொடனே திருப்பி பார்க்காத, 50 அடிச்சு பேசு, கத்தருக்கு சொத்து. அடுத்து ஆயில். அப்போ அதுதான் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதில் அவன் கை வைக்கிறான். அப்போ இவனை வச்சோம்னு சொன்னால் இன்னும் லாஸ் ஆயிரும். அதனால இவனை தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான் முதலாளி. அப்போ முதலாளி முடிவு பண்ணும்போது இவன் நம்ம வெளியே போய் உழைச்சி சம்பாதிக்க முடியாது. அதனால நம்ம யார்கிட்டையெல்லாம் கடன் கொடுத்தோமோ அவனோட எல்லாம் போய் கான்டாக்ட் பண்ணி, நீ 100 50 எழுது. இன்னொருத்தனை பார்த்து என்னது, எங்க எந்த வசனை, 80 எத்தனை வசனை, 6 7 என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுதியிருக்கிறான். சரி, 100 கூட என்ன? அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அப்ப பாத்தீங்களா, 100 அப்போ ஒருத்தனை 50ன்னு சொல்றேன், ஒருத்தனை. இதுதான் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்.
இதான் ஜீசஸ் சொன்னது. நம்ம தலைவர், நம்ம சபையின் தலைவர் அவர் தான். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ நம்ம சிந்திக்கிற காரியங்களையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். அப்போது யார் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கானோ அவனையெல்லாம் கூப்பிட்டு 50 எழுது, அந்த 50ல் நீ பாதி நான் பாதி, 80 எழுது, அதில் மீதியில் உனக்கு பாதி எனக்கு. இப்படி செஞ்சானா ஏன்னா வெளியே போய் நம்ம உழைச்சி இனிமேல் சம்பாரித்து சாப்பிட முடியாது, நம்ம குடும்பத்தை காக்கணும். அப்போ என்ன பண்ணனா அப்படின்னு யோசித்தான். இப்படி செஞ்சான். செஞ்ச உடனே எஜமானுக்கு என்ன சந்தோஷம், புத்தியா செஞ்சிருக்காண்டா, புத்தியா செஞ்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லி எஜமான் அவனை மெச்சி கொண்டான். ஜீசஸ் சொல்றாரு. இப்படி ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்மளும் செய்யலாமா? ஏசுனார் தானே சொல்றாரு, எஜமான் அவனை மெச்சிக்கிட்டான்னு. இப்படி வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிற பிசாசு புரிய வைக்கிறா. அப்படி பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டார். எஜமான் மெச்சு கொண்டான்னு இயேசுவே சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளும் அநீதி செய்யலாம், நம்மளும் தப்பா கணக்கு எழுதலாம், நம்மளும் பொய்யா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறது அசுத்தாவி. பரிசுத்தாவியானவர் சொல்லித்தர மாட்டார். நம்ம இதை செஞ்சோம்னா பரிசுத்தாவி விலகிடுவார். பரிசுத்தாவி என்ன செய்வாரு? இதுல ரொம்ப தெளிவா இருங்க. வாழ்க்கை முக்கியம், படிச்சுக்கிறீங்க. ரைட். அடுத்த வசனம். அடித்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளை தங்கள் உபதேசங்களுக்கு அடித்தளமாக்குதல். இதுல என்ன 4 தானே உங்களுக்கு சொன்னேன் தலைப்பு செய்தி. 5 முதல்ல சொல்லிட்டனோ. இங்கே தனிப்பட்டவர்களின் அனுபவங்களை வேத உபதேசம் போல போதிப்பது 4வது. என்ன இப்ப சொப்பனங்கள் தீர்க்க தரிசனங்கள் அதான் 4வது. இங்கே 4க்கு வரல. தனிப்பட்டவர்களின் அனுபவங்களை தான் 4வது பாயிண்டா போட்டு, இங்கே 5வது பாயிண்டா போட்டு. இப்படி சிலபஸ் இருந்தா நான் என்ன பண்ணேன், முட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இல்லைன்னா ஐயா நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு உங்களை விட்டுற வேண்டியதான். வேற வழியே இல்லை. என்ன உதயம்? அப்ப தீர்க்க தரிசனங்களை, சொப்பனங்களை, வெளிப்பாடுகளை தங்கள் உபதேசங்களுக்கு அடித்தளமாக்குதல். இதுதான் நம்ம கூட உங்களுக்கு. அவன் அதிகமா சொப்பனத்தை தான் பேசுவான், தரிசனத்தை தான் பேசுவான், தீர்க்க தரிசனத்தை. இந்த அம்மா திண்டுக்கல்ல அம்மா ஒவ்வொரு ஊழியர் கூட்டத்திலும் தீர்க்க சொல்லுமா இருப்பான், பயபக்தியோட இருப்பான். அவன் சொப்பனம் கண்டானா சொப்பனத்தின்படி தான் போவேன். பைபிளுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. எப்படி பெறல போவேன்? எப்படி போவான் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தர்றது என்ன? பைபிள் வேணும், உங்களுக்குடைய சபை ஐக்கியம் வேணும், ஊழியர் ஐக்கியம் வேணும், நடத்திப்புக்கார வேணும், மனசாட்சி வேணும். இதெல்லாம் இல்லை, பரிசுத்தம் வேணும், தேவை சித்தம் வேணும்னு நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தரிசனம் பார்த்தா போதும், சொப்பனம் பார்த்தா போதும். எப்படி அந்த ஜனங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்னடா ஆகும் சொல்லுங்களே. அவன் விருப்பப்படி அவன் திருப்பி போறான். அதில் தீர்க்க தரிசனம் பார்க்க கேட்குறேன், அல்ல சொப்பனம் பார்க்குறேன், தரிசனம் பார்க்குறேன், என்ன கத்தர் நடத்துறாருன்னு சொல்றேன். அதைத்தான் ஐயா கண்டிக்கிறேன். ராஜாமி, சொப்பனம் வேணும், தரிசனம் வேணும், தீர்க்க தரிசனம் வேணும். இதையெல்லாம் உறுதிப்படுத்தும் அடையாளம் தான் பைபிளும் பரிசுத்தாவியும். இது 2 வேண்டாம் சொன்னா அவன்கிட்ட இருக்கிறது அசுத்தாவி இல்லையா? நம்ம மூலமா ரசிக்கப்பட்டாலும் சரி, நம்ம மூலமா ஊழியத்துக்கு வந்தாலும் சரி, பரலோகம் போகும். எங்க போடு? ஊழியம் செய்யறவன் எல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டான். ரொம்ப தெளிவா இருக்கு. ஐக்கியம் இல்லை, தலைமைத்துவம் இல்லை, நடத்திப்பு இல்லை,
அவன் எப்படியா பரல போவான்? என் பைபிள் இல்லையே. ஏசுநாதரே நடத்தி போச்சுட்டு அவருக்கு ஈக்குவல், பிதா வந்து ஈக்குவல். அவருக்கு என்ன அதிகாரம் வல்லமை இருக்கோ, அவருக்கு என்ன பரலோகத்தில் போஸ்டிங் பொசிஷன் இருக்கோ அதே ஈக்குவல் தான் பிதாவுக்கு. இந்த பிதாவுக்கு கீழே அடங்கி இருந்தாரா இல்லையா? அடங்கி இருந்தார்ல. அப்ப இவங்க அடங்கி இருக்கணுமா வேண்டாமா? அப்புறம் எப்படி பரலோகம் போவேன்? எப்படி போவான்? அப்படின்னா பைபிள் வேண்டாமே, பரிசுத்தாய் வேண்டாமே, ஊழியரைக்கியா வேண்டாமே, எல்லாம் அவன் விருப்பப்படி. என்னை கர்த்தர் நடத்துறார், நான் சொப்பனம் பார்த்தேன், நான் தீர்க்கதரிசனம், நான் தரிசனம் பார்த்தேங்கிறேன். அப்புறம் எதுக்குடா உன் கையில் பைபிள்? எதுக்குடா இந்த ஐக்கியம்? எதுக்குடா நடத்திப்பு? கேட்க மாட்டான். அப்படியெல்லாம் ஒரு ஊழியக்காரன் இருக்கான், நம்ம கூடவே இருக்கான். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம சொல்லித்தான் பார்க்கலாம் மனம் திரும்புன்னு. அப்புறம் நம்ம சொல்லி அவன் மனம் திரும்பலைன்னா நான் என்னையா பண்ண முடியும்? ஏசுனாரு யூதாசுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன், உங்களில் ஒருவன் ராஜா இருக்கான்னு மட்டும் இல்லை, என்னை காட்டி கொடுப்பான், தலைவரை வித்துருவான். தலைவரையே குறை சொல்றது அண்ணா கைவாட்ட போய் அவர் சரியில்லைங்க, முன்னாடி நல்லா தான் இருந்தாரு, இப்ப இந்த 30 வெள்ளி காசு பேச வைக்கும். அவனை பேச வச்சது 30 வெள்ளி காசு. பணத்துக்கு காசுக்கு தலைவரையே குறை சொல்லுவாங்க, நடத்திப்புக்காரனே குறை சொல்லுவாங்க. உட்காந்துருச்சு, என்ன செய்ய? ஒரு தடவை ஞானதானம் கொடுக்க சொல்றேன், ஞானதானம் கொடுக்க. அப்போ எனக்கு சந்தேகம், ஒருத்தருக்குள்ள சாஸ் இருக்கு, நல்லா கவனிக்கணும். சும்மா எல்லா பயிலுக்கும் ஞானதானம் கொடுத்துடக்கூடாது. உங்களுக்குள்ள அசுத்தாவி இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் கேள்வி கேட்க வைப்பார். நான் கூப்பிட்டு சொல்றேன், என்னடா இன்னாருக்கு சொல்றேன், அவனுக்கு சாஸ் இல்லடா அவனுக்குள்ள இருக்கு, என்ன மனம் திரும்ப முடியாது. அவன் பொண்டாட்டி செவ வீட்டுக்குள்ள நல்லா வேலை செய்யறாராம். அப்போ புருஷனை அடக்கி வச்சுக்கிட்டோம்னா, ஞானதானம் கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா, பொண்டாட்டி நல்ல வேலை வைப்பா ஊழியத்தில் அப்படின்னு இவன் நினைக்கான். ரெச்சிப்பே இல்லை. எப்படிதான் ஞானதானம் கொடுக்க சொல்ற? இல்லையா பணம் திருப்பிட்டாயா, உன் பொண்டாட்டி வர சொல்லு. என்ன எப்படி புருஷன் சொல்றாரு, என்ன சொல்ற சொல்லு. நான் பலரை சொல்லுவேன், ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல முடியும். பசிக்குதுல சாப்பிட போகணுங்களா, சொல்லி முடிக்கணும்ல, சீக்கிரம் கத்திரிக்கு சோத்துறான். அப்போ இவன் என்ன பண்றான், இவன் சொன்னாலும் பொண்டாட்டி கேட்டவன பொண்டாட்டி இப்படி பார்க்கா, அருவாளை எடுத்து வெட்டி விடுவேன். அவன் அப்படி போயிட்டாரு புருஷங்காரன். ஊரு என்ன நினைச்சாலும் பரவாயில்லைன்னு பொண்டாட்டியை விரட்டுறானே, ஊருக்குள்ள செவ விடுது. பொண்டாட்டியை வெட்டுறதுக்கு அருவாளை தூக்கிட்டு விரட்டுறேன், ஊரே அசிங்கப்படுது. அதுல என்ன நம்மளையும் கூப்பிட்டு சூசியா சொல்லுன்னு சொல்றேன், மேடையை போட்டு. ஐக்கியம்ங்கிற இடத்துல ஒரு தடவை போகலாம், 2 தடவை போகலாம், அதுக்குள்ள திருந்தணுமா இல்லையா? ஒரு தடவை 2 தடவை போனதுனால இன்னும் அவங்க தைரியம் அடைஞ்சு என்ன செய்யறேன், துணிகரமா செய்யறேன். மனம் திரும்புறதுக்காக நம்ம முதல்ல விட்டு கொடுக்கணும். ஐயா கொடுக்கலாம் ஐயான்ட்டா, எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பாஸ்டர்மா மேல நம்பிக்கை இல்லை. என் கண்ணுக்கு தெரியுது அவனுக்குள்ள விசாசம் இருக்கு. ஆவியானவர் காட்டுறாரு, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆவியானவர் காட்டுறாரு இப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னப்பா அது விசாச போராட்டம் மாதிரி தெரியுது, அப்படிதான் பேசுவேன். ஆனால் என்கிட்ட பரிசுத்தான பேசியிருப்பேன், எவ்வளோ சொல்கிறேன். உடனே எப்பா இந்த மூப்பர்களை வர சொல்லு, சபையில் முக்கியமான ஆளுகள் இருப்பாங்கல்ல, நல்லா கவனிக்கணும். நான் என்ட்ரானா என்னுடைய அண்டர்டேக்கிங்கில் நீங்கள் ஊழியம் செய்யணும்னா இதெல்லாம் நான் கேட்க வேண்டியது வரும். வேற சபையில கேட்க மாட்டேன், அதுக்கு பொறுப்பு அவன் தான். இது நான் பொறுப்புள்ள உள்ளது, நீங்க எல்லாம் கீழே இருக்கீங்க. மூப்பர்கள் வந்துட்டேன், 2 பேர்கிட்ட கேட்குறேன். ஒன்று அந்த இடம் கொடுத்தவன், இன்னொன்று இந்த ஆளுக்கு சகலை செத்து போயிட்டான்லடா, ஓன்ட்ட வந்துட்டு ஓன்ட்ட வந்தாலே செத்து போவான். அந்தந்த ஊழியத்தில் உள்ளவன் அங்கங்கே இருக்கணும். எவனாவது நீ ஃபோனை போட்டுக்கிட்டு பேசி உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் இழுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா
கண்டிப்பாக ஒன்று அவன் சாவான், இல்லைன்னா நீ செத்து போவ பழக்கம். கண்டிப்பாக உனக்கு சாவு. கண்டிப்பாக உரிமையாக தப்ப முடியாது. ஏன்ட்டு இருந்தவன் நிறைய பேர் செத்து போயிட்டான். என்ன அப்படி பார்க்கோ? உண்மை. நான் உனக்கு கதை அடிக்கலை. ஆவியானவர் என் மேலே இருப்பாருன்னா நிச்சயமா அவருக்கு விரோதமாக இருக்குமானால் தூக்கிடுவேன். என்னை தொடர்ந்து வேதனைப்படுத்த விட மாட்டார் ஆண்டவர். அந்த தைரியத்தில் நான் ஊழியம் செஞ்சுட்டு 2 பேரையும் கூப்பிட்டேன். 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. ஐயா உங்கள் பாஸ்டர் இன்னாருக்கு யான்சாம் கொடுக்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மட்டும் இல்லை, நீங்கள் எழுதி எனக்கு கையெழுத்து போட்டு தரணும் அப்படின்னாங்க. அப்போ பகல் கூட்டம் முடிஞ்சாக்க இது நடக்குது. அப்போ ஐயா சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு போனவன் போனாண்டி. இவன் வந்து வேணை பிடிக்கிறான், ஆளுகளை சேர்க்குறான், கொண்டு போகிறான், கொடுக்கணும் நிற்கிறான். நான் சொல்கிறேன், எவ்வளவோ சொல்கிறப்பா, கேட்க மாட்டேன், கொடுங்க ஐயா. ஏன்னா அதுக்கு முதல்ல சில பொம்பளைகளுக்கு கொடுத்து அவ்வளோ பிசாசு அசுத்தாய். ஒரு ஆளை ஊழியத்துக்கு அனுப்புனா அந்த அந்த பிள்ளைங்களுடைய சாசு இருக்குடா, அதெல்லாம் நீங்கள் எடுத்தா தான் இந்த ஊழியம் வளரும். இந்த பகுதியில் ஊழியத்தை நான் நற்செய்தி அறிவிக்க முடியும். கொடுத்து தொலைடா மூதேவின்னு இங்கே கொண்டாந்து வச்சேன். அவளுக்குள்ள பிசாசு இருக்கு. அவளை ஊழியக்காரின்னு அனுப்புறேன். ஊழியக்காரின்னு சொல்லிடாத வெளியே சோமன்றக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குற ஆளுகள்கிட்ட அப்படின்னு சொல்லி அவளை வச்சேன். பல ஆராதனைகளுக்கு பிறகுதான் அவளுக்குள்ள இருந்த பிசாசு போச்சு. பொத்துன்னு கொடுத்தான் ஆராதனை. அவளை ஊழியக்காரிங்கிறேன். அவனுக்கு என்ன அறிவு? அவன்லாம் பாஸ்டர். வேற வழி இல்லை. நம்ம பிள்ளைகள் போய் யார் டேவிட்டு ஜீவா மற்ற சவரமெல்லாம் போய் அவனை பாஸ்டர் ஆக்கணும், ஊழிய உண்டாக்கணும்னு சொல்லி போனாங்க. சரி இவங்க போயிருக்காங்களே அப்படின்னு நான் பொறுத்துக்கிட்டு போகிறேன். வேற ஒன்றும் இல்லை. அப்போது இவங்க வரலையா, இவன் வேனில் ஏற்றிட்டான். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வேன் புறப்படுது. சோமன்ட்டே இருக்கேன், ஆண்டவரே இவன் இப்படி சொல்கிறானே, என் கண்ணுக்கு முன்னாடி அவனுக்குள்ள அசுத்தாவி இருக்குன்னு நல்லாவே தெரியுது. எப்படி ஆண்டவரே ஞானஸ்தானம் கொடுப்பேன். இவங்க 2 பேரும் மூப்பருடைய கையெழுத்தோடு வச்சுக்கிட்டோம்னா எவனாவது கேட்டான்னா சொல்லிடலான்னு சொன்னால் அவங்க வரவே இல்லை. வந்தாலும் வருவாண்டி. காலேஜில் கொண்டு வர ஜோம் பண்ணிகிட்டே போகிறேன். ஐயா ஏறுங்க, 2 வீலரில் ஏற்றுறான். வாங்கம்மா முன்னாடி போகணும். ஏன்னா வந்துட்டோம், டேட்டு கொடுத்துட்டோம், சிக்கிக்கிட்டோம். நீங்கள் ஏதாவது சோதனையில் சிக்கிக்கொள்ளும் பொழுது சம்பூர்ணமாய் தருகிற தேவனிடத்தில் கேட்க கடவுள். நான் அழுதுகிட்டே போறேன். அப்போ வேற வழி இல்லை. இப்படி எல்லாம் நடக்குதுன்னா நீங்க அந்த மாதிரி நடந்துடாதீங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தம். நான் அனுபவிச்சுட்டேன். திரும்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக சொல்றேன். போயாச்சு, ஒரு இடத்துல கொண்டு விட்டாங்க, அது சேரும் சகதியமாக இருக்கு, வேண்டாயா அங்கே போயிடுவான் அப்படி இன்னொரு இடத்துக்கு விட்டாங்க. கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, வேணு வந்துருச்சு. வேணு வர வர எனக்கு பக்கு 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 கவர்மெண்ட் எங்கடா அவன் வந்துருச்சு வேணு. எல்லாரும் இறங்கிட்டாங்க. எல்லாரும் நின்று பாட்டு பாடிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு உள்ளே இறங்கணும், தண்ணிக்குள்ளே இறங்கணும். அது பண்ணும்போது எங்கடா அவன் ட்ரெஸ் எடுக்க போயிருக்காயா வாரேன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவு நேரமும் என்ன அப்பா, இவ்வளவு நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஜெபத்துக்கு பதில் வரலையே. வருவான், ட்ரெஸ் எடுத்துட்டு வருவான், போயிருக்கான்னா 2 வீலரில் பறந்து வந்துட்டான்டா. ஆண்டவரே ஏசுனாதா என்ன ரசிக்க மாட்டீரா? இப்படியா இருக்கிறது? யாருதான் யாரால ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு என் கூட பரிசுத்தாவி இருக்கேன். அழுகிறேன், அழுதுகிட்டே தண்ணிக்குள்ளே இறங்குறேன். ஜெபம் பண்ணி முடிச்சு எல்லாரும் வரிசையா வருது, கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கடைசி ஆளை கொடுக்க போறேன். அது வரைக்கும் அப்படியே அங்கே பார்த்துக்கிறது. ஆள் வந்துட்டானா பயம். அப்புறம் கடைசியில் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் கரை ஏறுறாங்க. கரை ஏறின புறம் வந்துட்டான். நான் கடைசி ஜெபம் பண்ணிட்டு கரைக்கு ஏறணும்.
வந்துட்டா. அதான் ஐயா என்னடா வந்துட்டாயா. நான் விறுவிறுன்னு மேலே கரைக்கு போயிட்டேன். அவன் படிக்கரையில் நிற்கிறேன். ஐயா இப்போ ஞானஸ்தானம் வேண்டாமா? அப்பா என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. இப்போ ஞானஸ்தானம் வேண்டாமா? ஆனால் நீ தான் ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? என்னைக்கு இருந்தாலும் நீ தான் கொடுக்கணுமா? அவன் அருவா தூக்குறவன், அவன் அசந்தா இவனும் தூக்குவேன். இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு என் பொழப்பு எப்படிலாம் வந்திருக்கு பார்த்துக்கிட்டு. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கை. கடைசியில் இப்படி போயாச்சு. 1 2 3 நாட்கள் அன்னைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ நிர்வாணமாக கிடந்திருக்கான் பைபாஸ் ரோடு. அது அதுக்கு அடுத்து முதல்ல படுத்து கிடக்கேன். அதுக்கு அடுத்த முறையில் தான் 2ஆம் நாள் 3ஆம் நாள் தான் ஓடணும். கடத்தரு முழு ஓடுறேன் பைபாஸ் சொல்லியே. எல்லா விசுவாசிகளுக்கும் ஆசைக்கும் இது யார் பிள்ளையெல்லாம் நிர்வாணம் ஓடனோடனே ரொம்ப ஆம்பளை பயிலுக்கு எல்லாம் வந்துட்டு கல்லில் எடுத்து எரிய ஆரம்பிச்சாங்க. மண்டை உடைச்சி எல்லா கடைக்காரனுக்கு மத்தியில் அவமானமாகி அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அடுத்து செத்து போயிட்டானா இல்லையா? செத்து போயிட்டேன். என்னப்பா பார்த்து ஒரு சபை இருக்கு, ஊழியக்காரங்க இருக்காங்க, அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கு. நான் எவ்வளவு போராட்டம் போராடி இருக்கேன். அவனுக்குள்ள அசுத்தாவி இருக்குடா படிச்சு சொல்றேன், கேட்க மாட்டேன். தன்னை ஒரு பெரிய பாஸ்டர் நினைக்கிறேன். அந்த பெருமை என்ன அளவுக்கு போச்சு. சபைக்கு அவமானம். இனி போய் சுற்று வட்டார மக்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க ஊழியக்காரங்க, சரியா? அப்போ காரணம் என்னன்னா தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் வெளிப்பாடு இது மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்லலை. 1 தெசலோனிக்கேயர் 5:21 20 வாசிங்க. இங்க அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் வசனங்களை நினைப்பு. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு தரிசனம் வரணும், உங்களுக்கு சொப்பனம் வரணும், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரணும். ஆனா எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி அள்ளிடக்கூடாது. வசனத்தை வச்சு என்ன செய்யணும், நல்லா கவனிங்க. இதெல்லாம் சோதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? குறகல்லு வசனம். பைபிளை வச்சு தான் சோதிச்சு பார்க்கணும். இதெல்லாம் அதை சோதிச்சு பார்த்தா அவன் கிட்டே வர முடியாது. அவன் நம்புறான் கத்தர் கூட இருக்காரு, நமக்கு தரிசனம் வருது, சொப்பனம் வருது, தீர்க்க ரொம்ப கஷ்டம். அதனால அற்பமா எண்ணிராதிய. ஏன்னா ஒருவேளை கத்தட்டு இருந்து வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம், சாதிட்டு இருந்து வந்தா நம்ம தப்பிடுவோம். அப்ப சோதித்து பாருங்கள். அப்ப சோதிக்கிறதுக்கு வரையறை என்ன? பைபிள் 13 அதிகாரம் வாசிங்க. உபாகமத்து புத்தகம் 13 அதிகாரம் வாசிங்க. உபாகமம் 13:1. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்றாரா? சோதிக்கிறார். அதனால இப்படிப்பட்ட சில சொப்பனங்கள்லாம் வரும். தேவன் காமிக்கிறதும் வரும், தேவன் காமிக்காததும் வரும். அதை புரிஞ்சுக்கிறணும். எல்லாமே கர்த்தர் காமிச்சார் தான் சொல்லுவோம். பகுத்தறிய மாட்டான். பைபிளுக்கு தெரியாது. பைபிள் தெரிஞ்சா தான் பைபிளை வச்சு அந்த சொப்பனம் தேவனால் வந்ததா இல்லையான்னு நினைச்ச முடியும், சோதிக்க முடியும். அற்பமா எண்ணவும் கூடாது, அதே நேரத்தில் லபக்குன்னு விழுங்கிடக்கூடாது, லபக்குன்னு அதை பிடிச்சிடவும் கூடாது. வசனத்தை வச்சு என்ன செய்யணும்? அப்போ நமக்கு சொப்பனம் வரணும், தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனம் வரணும், தரிசனம் வரணும், வெளிப்பாடுகள்
வரணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஊழியம் செய்யறதுக்கு ஆத்துமாக்கள் வருவாங்க. ஆனால் தேவனால் வந்ததா இல்லையா அப்படின்னு நீங்கள் சோதிச்சு பார்க்காம எடுக்காதீங்க. அப்போ தேவனால் வந்ததுன்னா பைபிள் உங்களுக்கு ஒத்து வரும். வசனம் இல்லை, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், நான் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், நான் ஒரு தரிசனம் கண்டேன்னு எதாவது சொல்லிட்டு இருப்பான். சாஸ் அதுக்கு சபையை கெடுக்கணும், ஊழியத்தை கெடுக்கணும். கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி நடத்திட்டு போய் டக்குன்னு பிடிங்கிட்டு போயிடுவேன், கீழே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு வருங்காலத்தை பற்றி தெரியாது, எதிர்காலத்தை பற்றி தெரியாது. அதனால தரிசனங்களை நம்புகிறவர்கள் யாராவது இருந்தால், சொப்பனங்களை நம்புகிறவர்கள் யாராவது இருந்தால், வெளிப்பாடுகளை நம்புகிறவர்கள் யாராவது இருந்தால் சோதித்து பார்க்கிற இடத்துக்கு வரணும். சோதிச்சு பார்க்கணும்னா உங்களுக்கு முழு பைபிளும் தெரியணும், முழு வேதமும் தெரியணும். இல்லைன்னா சாத்தா அவங்களை ஏமாத்திடும். அதனால சொப்பனத்தை வச்சு, தீர்க்க தரிசனத்தை வச்சு, அப்புறம் என்னது வெளிப்பாடுகளை வச்சு அவங்க பார்த்துருப்பாங்க. அதையெல்லாம் ஆண்டவர் காமிச்சாரு இப்படியே சொல்லி மக்கள்கிட்ட பரப்புறது, ஊழியக்காரங்கள்ட்ட பரப்புறது. அப்போ ஆண்டவர் சோதிக்கிறதுக்காக பிசாசு மூலமாக வர்றதெல்லாம் அனுமதிக்கிறார், சாத்தா மூலமாக வர்றதெல்லாம் அனுமதிக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு. அடுத்த கடைசி உள்ளது என்னது? தனிப்பட்ட அனுபவங்களை. இது என்ன? இது என்னது? இவர் எழுதுன கொரியா தேசத்தில் என்னமோ எழுதியிருக்காரு. கொரியா தேசத்தில் வெள்ளமூடிய ஆற்றை கடக்க முயன்ற பல பெண்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தனர். அதுக்கு என்ன சொல்றாரு? ட்ரெயினுக்கு விமான பயணத்திற்கு பணம் எடுத்து கொண்டு போகாமல் வண்டி ஏறினால் கம்பி எண்ண வேண்டியதுதான். ஐயா அதான் ஐயா நகைச்சுவையாக தான் பேசுவார். பேதுரு தண்ணீரில் விசுவாசத்துடன் நடந்தால் நாமும் நடப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட பேதுரு நடந்தான்னா அது என்ன உபதேசமா? சபை கைக்கொள்ள வேண்டிய உபதேசமா? இல்லை. நம்மளும் நடக்கலாம் அப்படின்னு நடந்தா நிறைய பேர் செத்து போயிட்டான். நிறைய பேர் செத்ததுல முக்கியமான ஒரு ஸ்தாபனத்தில் உள்ள விசுவாசிகள், ஊழியக்காரங்க செத்தே போடும். நடக்க முடியுமா? போட்டில் போனாலே சாகுறேன், அப்புறம் தண்ணிக்கு மேலே நடக்க போறேன். இதெல்லாம் சும்மா தனிப்பட்ட அனுபவத்தை எல்லாம் உபதேசமாக போதிக்கக்கூடாது சபையில். ஒன்னைய கத்தர் நடத்துறாருன்னா அது சபை முழுவதுக்கும் உபதேசமாக்க கூடாது. சபைக்கு நீங்களும் நானும் போதிக்கணும்னா தனிப்பட்ட அனுபவத்தை பேசக்கூடாது. வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில் அனுபவம் இருக்கா அதைத்தான் பேச. அதைத்தான் அங்கே சொல்றாரு ஐயா. தனிப்பட்டவர்களின் அனுபவங்களை உபதேசங்களாக போதிக்கக்கூடாது. இதெல்லாம் போதிச்சிருந்தோம்னா நம்ம மனம் திரும்பும். நமக்கு முன்னாடி போன பரிசுத்தவான்கள் சும்மா சாதாரணமானவர்கள் இல்லை. அவங்களுடைய அனுபவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது, அவங்க வயசுக்கு முன்னாடி நிற்க முடியாது, அவங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது, அவங்களுடைய பைபிள் நாலேஜுக்கு முன்னாடி நிற்க முடியாது. கால் தூசி கூட பெறமாட்டோம். இதெல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட அனுபவம்னா தெரியுதா? இப்படி வசனத்தை எடுத்து நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு அனுபவத்தை வச்சுருப்பீங்க. இந்த பேதுரு நடந்தான் அப்படின்றத உதாரணம் காட்டிடும். அது மாதிரி நானும் நடக்கிறேன்னு சொன்னால் அதை போய் போதிச்சா மக்களுக்கு அது எப்படி அறியாமையோ அந்த மாதிரி அந்த உபதேசம் தப்பு. தவறான உபதேசங்கள் எப்படி உருவாகிறது அப்படின்ற தலைப்பில் ஐயா அந்த ஒரு 5 பாயிண்ட்டை தந்திருக்காங்க. 5 பாயிண்ட்டுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்த தவறான உபதேசங்கள் எப்படியெல்லாம் நம்ம ஊழியம் செய்கிற காலத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லி